அதுக்கு அப்புறம் வந்து அந்த வோட்டிங் இருக்குல்ல, அந்த Hotstarக்கு. எனக்கு அது தெரிஞ்சு அது டசன்ட் அது அது மேட்டருங்க அதெல்லாம். இல்லையா? ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் ஹேப்பனிங் எனிமோர். நம்ம தான் நினைச்சுக்கிறோம். இல்ல நம்ம தான் ஃபைனல்ஸ்ல தே நினைக்கிறோம் அது. ஹேவ் டு டு ஆடிட்டிங். நோ, ஃபைனல்ஸ்ல தே ஹேவ் டு டு ஆடிட்டிங். ஆமா. ஸோ வின்னர் அப்படி வீக்லி பண்ண ஆடிட்டே முடியாது அவங்க. இருக்குங்க. வீக்லி ஆடிட்டே இருக்கு. ஃபைனல்ஸ் மட்டும் கிடையாது. இல்ல இல்ல ரசிகன் வீக்லியா ஃபைனல்ஸ்ல வந்து இருக்கு. ஷோரா ரசிகன் பார்ப்பாங்க. ரசிகன் ஒரு சொல்லுங்க விஷயம் ஃபைனல்ஸ் சொல்லுங்க சொல்றேன். சீசன் சொல்லுங்க சொல்லுங்க. 6ல வந்து ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பிரஷர் வந்து இருந்துச்சு சேனலுக்கு. விக்ரமனுக்கு வந்து ஓட் பண்ண சொல்லி வெளியில ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஒருத்தர் ட்வீட் பண்ணி அது மிகப்பெரிய அளவுல பரபரப்பாகி நான் வியூவர்ஷிப் ஓட்ஸ ஓடிபி வாங்கி வெளியில போட ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒவ்வொரு தெருவா தமிழ்நாடு ஃபுல்லா போய் எங்கெங்கெல்லாம் ஒவ்வொரு தெருவா போன் வாங்கி ஓடிபி வாங்கி போட்டு கூட ஆக்சுவலா வந்து விக்ரமனால வின் பண்ண முடியல. அப்போ வந்து அசீமுக்கு தான் கொடுத்தாங்க. அதை எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓட்டை பேஸ் பண்ணி தான். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் சிஸ்டம் அவனுக்கு கிரியேட் ஆயிருந்தது. அப்போ உங்க ஃபினாலேலாம் விளையாட முடியாது. இப்போ உங்க விஜய் பார்வதியே அவங்க எவிக் பண்ணி அனுப்பணும்னா பை 85th டே 90 டேஸ்க்குள்ள அம்சம் உண்டு. நீங்க ஃபினாலே வீக் வரைக்கும் நீங்க விஜய் பார்வதியை கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா யூ ஹாவ் நோ அதர் ஆப்ஷன். அந்த பொண்ணுக்கு ஓட்டு இருந்தா நீங்க டைட்டில் கொடுத்து தான் ஆகணும். சரி, இவங்க போற பக்கம் பார்த்தா 105 நாள்ல சொல்ல முடியுமான்னு எனக்கு கொஸ்டினபிளா இருக்கு. இவங்க இன்னும் 16 பேர் உள்ள வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. 50 நாள் முடிஞ்சு 16 பேர் உள்ள இருக்காங்க. ஓகே, இவன் வாரம் ஒரு வாரம் ட்வீட் போட்டிருந்தாரு, இவரு சொன்ன 150 நாள் 150 நாள் அப்படின்னு நடக்க சொல்லிட்டு. தான் போகுது நினைக்கிறேன். எனக்கு நீங்க ஆல்ரெடி தாங்காது நீங்க மாறி ஏங்க தாங்காது. கவலைப்படுறீங்க? நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? கனியக்கா இருக்காங்க, அங்க சமைச்சு போட போறாங்க. அவங்க தான் அவங்க எவிக்ட் இல்லையா? இல்ல ப்ரோ, ஏ- எவிக்ஷன் இல்ல இல்ல. ப்ரோ, இல்ல ப்ரோ, எவிக்ஷனே இல்ல. எவிக்ஷனே இல்லையா? ஆதிரி தலைவி என்ட்ரி. வராங்க உள்ள. ஆதிரி நம்ம எவிக்ட் ஆயிரலாமா கைஸ் எல்லாரும் சேர்ந்து? ஆதிரி நான் அக்ரி. என்ட்ரி. ஐ அக்ரி. ஆதிரி ஹரிஷ் ப்ரோ, ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. ஆதிரி ஹரிஷ் ப்ரோ, ரீஎன்ட்ரி. ஹரிஷ் ப்ரோ அவசரப்படாதீங்க. சாண்ட்ரா நாளைக்கு மொட்டை கடிதாசி எழுதுறாங்க. அடுத்த வாரம் பூரா விக்ரம் அழ போறான். அது பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலி சாண்ட்ராவோட லெட்டர் சூப்பரா நம்ம இருந்தது. அழுவாம சூப்பரா இருந்தா இருக்கு. சரி சாண்ட்ரா பண்றதுக்கு. இல்ல இல்ல அழமாட்டோம் இல்ல அழமாட்டோம். இல்ல சாண்ட்ரா ஆக்சுவலி லெட்டர் சூப்பரா இருக்கு. சாண்ட்ராவோட லெட்டர் சூப்பரா இருந்தது. சூப்பரா நான் பாரு தான் இருக்கு. எப்படிங்க டிசப்பாயின்மெண்ட். நீங்களாம் லெட்டர் படிச்சீங்க? அத ஒரு செகண்ட் தானே காமிச்சாங்க. பாஸ் கீழே பண்ணி போட்டோ இல்ல எடுத்து பாஸ் கீழே பண்ணி பாஸ் நிறைய பண்ணி பேர் கீழே போட்டோ எடுத்து ஸ்கிரீன்ஷாட் வச்சாச்சு. போட்டுருக்காங்க. கீழே ஸ்கிரீன்ஷாட் நான் போட்டுருக்காங்க. ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் இருக்கு உங்களுக்கு பாருங்க. ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே நான் இல்ல எடுத்து நான் எல்லா லெட்டரும் டிவில ஸ்கிரீன்ஷாட் பார்த்த எடுத்தேன். எபிசோட். நான் வந்து பாரு என்ன எழுதியிருக்காங்க ரசிகன்? பாரு அன்பே அத டியர் ஏங்க கம்ரு, கம்ரு, கேக்குறீங்க? அன்பே டியர் அன்பே கம்ரு, கம்ரு, கம்ரு. தள்ளி போகாதே. அன்பே பினிஷிங் கம்ருவா? பினிஷிங் யார் அன்பே தள்ளி சொன்னா கம்ரு. இது? போகாதே. ஹலோ ஹலோ, பினிஷிங் கடைசி முடிக்கிறது தள்ளி போகாதே. தள்ளி தலையிலே போகாது 2 கரெக்ட். போட்டிருக்கணும்ல. கைஸ், நான் தான் இல்ல இல்ல சொன்னேன்ல ஆதிரை கைஸ், நாளைக்கு வந்து தேவையில்லாம சொன்னா முட்டு தெரியும். கொடுக்காதீங்க. காலையிலே நான் சொன்னேன், காலையில ஸ்பேஸ்ல இந்த தள்ளி எபிசோட்லாம் முட்டு போகாதே கொடுக்காதீங்கன்னு. அப்படின்னு. சேம் ஆக்சுவலி எனக்கு அதே மாதிரிதான் ஓடிட்டு ஜிவிஎம் இருந்தது. மூவி ஹீரோயின் அப்படி. அப்படி. ம். கம்ரு நான் வந்து தான் ஹீரோ, சொன்னேன் இவங்க ஹீரோயின். காலையில வினய் ரசிகன்ட்டையும் ஹரிஷ் வினய் ப்ரோ தஞ்சூராய பாத்துவா. காலையில ரசிகன்ட்டையும் மேஜிக்டையும் சொன்னேன், மூச்சு கொடுத்து முட்டு கொடுக்காதீங்க, 2 பேரும் கம்முன்னு இருங்க. இந்த எபிசோடு முடியறதுக்குள்ள அவங்க 2 பேரும் ஒண்ணா போயிருவாங்க. வீக்கெண்ட்ல இப்படிதான் இருக்க போகுதுன்னு சொன்னேன். நம்பல யாரும். பாருங்க, தள்ளி போகாதேன்னு எழுதிட்டாங்க. டியர் கம்முன்னு இல்ல இல்ல போட்டு. எனக்கு தெரிஞ்சு ஆதிரை அன்புள்ள வந்ததுக்கு அப்புறம் கம்ருங்க, அந்த அன்பே ஸ்கிரீன்ஷாட் வரும். கம்ரு. சரியா? அன்பே அன்பே கம்ரு கம்ரு. அவன் அதை அதுதான் படிக்கிற ஆமாண்டே. போது அவன் எப்படி படிப்பானா? தள்ளி போயிரு அப்படின்னு தான் அவன் படிப்பான். அவன் படிக்கிற போது நானா இருந்தேன்னா கம்முன்னு சொல்லுவேன், முழிச்சுக்கோ பொழைச்சுக்கோ ஓடி போயிரு. அவன் ஆனா அநியாயத்துக்கு மூட் ஸ்விங்கா இருக்காங்க. திடீர்னு அவன் ஒரு ஒரு நாள் வந்து தள்ளி ஆப்பர்ச்சுனிஸ்ட். போயிரு இல்ல இல்ல அவன் ஒரு நீதாங்கிறான். ஆப்பர்ச்சுனிஸ்ட் அப்படியே இருக்கான். அப்படிதான் இருக்கான். ஆனா அவன் ஒரு ஃப்ரீ ரன்னு எடுத்துக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரை வச்சு கேம் ஆடி. தள்ளி செம்ம போகாதே, பேர் இல்ல. அன்பே கன்று. கிரேட். அந்த இது எங்க இருக்கு? ஸ்கிரீன்ஷாட் கமெண்ட்ஸ்ல இருக்கா? நான் போடுறேங்க உங்களுக்கு. அவங்க சாண்ட்ரா அவங்க எழுதும் போது அந்த எழுதுனது ஃபேஷியல் பாருங்க. ரியாக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி காட்டினாங்க. தெரியுமா? அதை பாத்தீங்களா டிவில? அது பாருங்க. சாரிங்க, அதெல்லாம் நான் பாக்குறது இல்ல. அவ்வளவு மென்டல் ஹெல்த் எனக்கு நான் ஸ்ட்ராங் தர்றேன், கிடையாது. நான் அதையும் தர்றேன். ஹரிஷ் ரசிகன் சாண்ட்ரா அது படிங்க. ரசிகன் ரசிகன் விஜய் சொல்லுவார் பாத்தீங்களா, கமருதீன் ஓடியாருவான் அந்த இது. கமருதீன் இங்க நிக்க மாட்டீங்களே, இங்க உட்கார மாட்டீங்களே, எங்க உட்காரணும் அப்படின்னு ஆறாரப்பா அந்த உட்காருவான். க்ளோஸ்அப்ல வர காட்டுவாங்க அதை. ஹரிஷ் ப்ரோ மேலே ஏத்திருங்க பாருங்க, அன்பே கம்ரு. வேற எதுவும் கிடைக்கலையா உனக்கு அனுப்புறதுக்கு? இது நீங்க சாண்ட்ரா அது போடுங்க சும்மா. நான் சாண்ட்ரா அதை நான் கமெண்ட்ஸ்ல பாத்துட்டு இருக்கேன், படிச்சிட்டு இருக்கேன். படிங்க டியர் படிங்க. விக்ரம். ஆமா, சாண்ட்ரா அது பெருசா இருக்கு, நிறைய எழுதியிருக்காங்க. அன்பே கம்மு இப்பெல்லாம் உண்டு. அது தாடி பார்வதி இல்லாம சிரிப்பு வேற பாத்தீங்களா அதுல? பாத்தீங்களா இல்ல அந்த சிரிப்பை? வெக்கத்தை பாருங்க, வெக்கத்தை பாரு, வெக்கத்தை பாரு. பார்த்ததற்கு கொஞ்சம் நான் சாண்ட்ரா படிச்சுக்கிட்டு இருக்கேன். இரு இத பாப்போம் மேல. ரம்யா அந்த வந்து எஃப்ஜேக்கும் வியானாக்கும் எழுதி இருக்கா. ரொட்டேட் பண்ணி போட மாட்டியாப்பா? எங்க சரி சரி. தாடி இல்லாம ஏய் உன்னை மொட்டை ஊட்னதே கடிதாசி எதை எழுத கட்டின சொன்னாங்களா? பாடல லவ் சும்மா லெட்டர் எழுத ரிட்டர்ன் வேற சொன்னாங்களா? எடுக்கிறியான்ற மாதிரி. ஏங்க அதான் மொட்டை அழகிய மொட்டை தாடியா? கடிதாசி அங்க அன்பே கம்முனாலே அங்க கண்டுபிடிச்சிருவாங்களே மொட்டை கடி. மொட்டை தள்ளி தாடி வேற போகாதே. தாடி வேற மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் தான் எழுதியிருக்கேன், தள்ளி போயிடாத அப்படி. இதுக்கு பேரே பார்வதின்னு எழுதியிருக்கலாம்.
அதுல எதுக்கு 1ன்னு எழுதியிருக்காங்க? பேஜா எழுத போறாங்களா? இருக்கலாம். 1 கமருதீன், 2 to ஓ அரோரா, சுடா 3 to இந்த FJ அம்மா விஜய். அவனை வெளியில துரத்தாம ஓயாது போல் இருக்கே. கரை வச்சா எற விழணுன்ற மாதிரி அவனை வெளியில தள்ளுற வரைக்கும் அடங்க மாட்டாங்கன்னு அது நினைக்கிறேன். குறி இல்ல வச்சா ஹரிஸ் மேபி ப்ரோ ஆதிரி வந்து சொன்னதுக்கு அப்புறம் பிளே சேஞ்ச் ஆகுங்க. அது டெஃபினட்டா சேஞ்ச் ஆகும். அவர் ஆதிரையா? சொன்னாதான் ஆதிரை ஆமா நீங்க அதுல என்ன ரீஎன்ட்ரி ஆச்சு. ஷாக்க குறைங்க ப்ரோ. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஆதிரை ரீஎன்ட்ரி. அதனால தான் நோ எலிமினேஷன். அதுக்கு 5 பேர் இல்லையா எலிமினேட் பண்ணிட்டு உள்ள விட்டுருக்கணும் இந்த அம்மாவை. சிங்கிளா தான் வரும். நானே போன வாரம் தான் சொல்லிட்டு இருந்தேன் 1000 வாட்டி, ஆதிரை உள்ள விடுங்கடா, ஆதிரை உள்ள இப்ப விடுங்கடா. ஆதிரை மட்டும்தான் உள்ள வருவாங்களா இல்ல மத்த போனது இந்த காந்தி கிந்தி எல்லாரையும் உள்ள வாட்டர்மெலன் விடுவாங்களா? அனுப்பலான் இருக்காங்களாம். வாட்டர்மெலன் இப்போதைக்கு அனுப்பலான் இருக்காங்களாம். முடிச்சுட்டு தலைவன் அடுத்த வாரம் கானாவனத்தை தூக்கிட்டு தலைவன் அமைச்சுக்கலான் இருக்காங்க. உங்க கருத்து எப்படி இருக்கு? கண்டஸ்டன்டாவா உள்ள போதா ஆதிரை இல்ல கெஸ்டா போறாங்களா? வைல்டு போன கார்டு. wild ப்ரோ card. விஜயவர்மா அனன்யா போனாங்க, ஞாபகம் இருக்கா ஹரிஸ் ஓ ப்ரோ? ஓகே. வைல்டா போறாங்க. வைல்டு கார்டு. ரசிகா அவன் மைக் பிரச்சனையா இருக்கு. பிரச்சனையா இருக்கா? அப்போ எக்கோ எனக்கு அடிக்குது. தெரிஞ்சு இவங்கள தூக்கறதுக்கு தான். அப்ப அடுத்த வாரம் என்னப்பா FJ இப்படி தூக்கிடுவாங்க. வந்துட்டே இருக்கு பாருல. ஹேண்ட் ரைட்டிங் ஆனா நல்லா இருக்கு 2 பேரோடதுமே. சாண்ட்ராதும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. எங்க டீச்சராங்க நீங்க? ரொம்ப ஆமா முக்கியங்க. ஆமா. ஸோ சாண்ட்ரா தாங்க சூப்பரா இருக்கு. விக்கல் வந்து அவனது காமெடியே இல்ல. உப்பு இல்லாத ரவ கஞ்சி எல்லாம் சொல்லிட்டு அவ்வளவுதான். அடுத்த வாரம் அழுன்னு அழுவானேங்க. அதெல்லாம் லெட்டரை பார்த்தாலே தெரிஞ்சிடும் சாண்ட்ரான்னு. அது நிறைய இடத்துல தெரியுது சாண்ட்ரா. பட் அந்த லெட்டர் படிப்பாங்களா? விக்ரம்க்கு அந்த லெட்டர் படிச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். படிப்பாங்களா? ஏங்க நேத்து அவன் கம்ருதீன் ஐஸ்கிரீம் அந்த பொண்ணுக்கு கொடுத்த, அந்த பொண்ணு அவருக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தும் இந்த அம்மா ஏன்? அதெல்லாம் காதலுங்க. காதலுக்கு கண்ணு இல்ல. லவ் எங்களுக்கு இல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஹரிஸ் புரிஞ்சுக்கோங்க ஹரிஸ். அந்த வீட்ல வேற யாரும் இல்ல ஹரிஸ். நம்ம ரசிகனை வேணா அனுப்பிச்சு இப்போதெல்லாம் வைப்போமா? உன்னை அந்த அப்படிதான் இல்ல அதுதான் பண்ணும் ஹரிஸ் ப்ரோ. அதான் பண்ணணும். மத்தியானம் அப்படி முட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்து இருந்தாரு. அவர் அனுப்பிச்சு விடுங்க, கரெக்டா இருக்கும். ஆதிரே யாருக்கு? அந்த ஓ ரசிகன். பாரு ஆர்மியா? ஆமா பாரு. நான் இல்ல, ஓ மேஜிக் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் சும்மா சைடுல சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தேன். மேஜிக் என்னைக்கோ சேர்ந்துட்டாங்க. ரசிகன் அவங்க நீங்க full-ஆ எப்போ சேர்ந்துட்டாங்க. நீங்க வந்து ஜெயிக்கிற குதிரையில பந்தயம் கட்டுறீங்க, அதனால வந்து கட்டுங்க ரசிகன், தப்பே கிடையாதுன்னு சொல்றேன். ஓ கேஸ் என் மேலதான் அழுக பாக்குறாங்க. ஏற்கனவே காலையில சேம் குறி ப்ரோ. வச்சுட்டு இருக்காங்க என் மேல. 1 ரசிகன் வீக் கழிச்சு ரசிகா நான் கேப்பே செய்யணும் ப்ரோ. ரசிகா சீசன் என் 7ல தலைவன் உள்ள வர்றாங்க. சீசன் 7ல நான் வந்து 36வது நாளோ 7வது நாளோ அந்த ஹரிஸ் ப்ரோ கூட சாட்சி, 36வது நாளோ 7வது நாளோ நான் ட்வீட் போட்டேன், அர்ச்சனா வில் பி த டைட்டில் வின்னர் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 7 தமிழ்ல. நடந்துச்சா இல்லையா? பின் பண்ணிட்டேன் போட்டு. ஹரிஸ் ப்ரோ வந்து சரி கமெண்ட் இப்ப பண்ணாரு. யார சொல்ல வரீங்க? அதனால இல்ல அது மாதிரி ஜெயிக்கிற குதிரையில பந்தயம் கட்டுங்கன்னு சொல்றாங்க. இல்ல நான் இல்ல பேர்லாம் குறிப்பிட ஹரிஸ் விரும்பல. ப்ரோ, ஹரிஸ் ப்ரோ அவர் சொல்லியிருக்காரு டாப் 2ல பார்வதி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா வின்னர் ரன்னர் 1 வீக்ல சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் சாட்டர்டே நான் செவன் ப்ரோட்ட கேட்பேன் வின்னரா ரன்னரான்னு. அவர் சொல்லட்டும், பாத்துக்கலாம். ஓகேவா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ப்ரோ. தலைவன் ரீஎன்ட்ரி ஹரிஸ் வர ப்ரோ போறான். எல்லாரும் செதற அது அடுத்த போறீங்க. வாரம் ரிசல்ட் தெரிஞ்ச உடனே நீங்க ரிட்டையர் ஆயிக்கோங்க இந்த சீசன்ல இருந்து. அதுதான் நான் ஆல்ரெடி ரிட்டையர்மெண்ட்ல தாங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. ம். ஆர்த்தி பேசுறீங்க. ஹாய் நீங்க ஹாய். ஹாய் ஹாய் சொல்லுங்க அத்தி. ஓகே. எனக்கு வந்து இன்னைக்கு எபிசோட்ல சுத்தமா ஒரு டம்மி பீஸ் எபிசோட் மாதிரி தாங்க இருந்துச்சு. நான் அதான் ப்ரோமோ பார்த்த போது கூட காலையில பேசினேன். இந்த மாதிரி விஜேஎஸ் வந்து லேடிஸ் ஏதாவதுனா தான் சும்மா ஹீரோயிசம் காட்டுறாரு. இதே பாருவையும் இந்த பொண்ணு திவ்யாவையும் போட்டு பொழந்தாரு. இவனை எஃப்ஜேவை வந்து சும்மா மடியில் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்காரு. எஃப்ஜே எனக்கு ஒன்று அவன் ஆட்டிடியூட் காமிச்ச போது கூட பிரஜனை திட்டின அளவுக்கு கூட ஐ டோன்ட் திங்க் ஸோ எஃப்ஜேக்கு வந்து ரைட் ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரி தெரியல. ஹி இஸ் ஸ்டில் நாட் ரியலைஸ்ட். அவன் வந்து அப்பயும் அதே மாதிரி தான் இருக்கான். போய் சொல்கிறான், எனக்கு நெகட்டிவிட்டி வந்து பாரு கொடுத்ததுனால தான் என்னால் விளையாட முடியல, இல்லைன்னா அப்படியே கிழிச்சு தள்ளிட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் பேசினான். ஐ ஃபெல்ட் வெரி இரிட்டேட்டட் ஆஃப்டர் சீயிங் இஸ் ஆட்டிடியூட். அதுக்கப்புறம் இந்த விக்ரம் ஏதாவது ஒன்று செஞ்சாதாங்க நான் நிஜமாவே நிம்மதியாக இருக்கும். இந்த சீசன்லேயே அந்த விக்ரம்க்கு ஒரு நாள் ஏதாவது கொடுத்தாதாங்க நான் நிம்மதியாக இருப்பேன். அவன் வந்து ரம்யா போய் கேட்குறா, எனக்கு கேம் புரியலன்னு தானே நான் வந்து உங்ககிட்ட கேட்டேன், நீ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு. அதுக்கு சொல்கிறான், வியனாலாம் என்ன விளையாடினா நாட்டினஸ், நான் விளையாடி கிழிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு தெரியல, அவன் மட்டும்தான் இந்த சீசன் 9லயே பெஸ்ட்டுன்னு அவனை நினச்சிக்கிறான் போல இருக்கு. அதுக்காக தான் இந்த சாண்ட்ரா எழுதின லெட்டர் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஏதோ ஒரு 10% அதை பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. பட் அவனுக்கு நல்லா கொடுக்கணும். நாளைக்கு வந்து
அட்லீஸ்ட் விஜேஎஸ் வந்து கேட்கணும் இந்த மாதிரி நீ கண்டென்ட் பண்றதுக்காக நைட் ஃபுல்லா உட்காந்தியேன்னு செய்யணும். அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஸோ பாருக்கு வந்து ரைட் அப்ரிசியேஷன் எனக்கு தெரியல சண்டே ஹேப்பனிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. பட் பாருக்கு ரைட் அப்ரிசியேஷன் கிடைச்சதா ஏதாவது சண்டேல அட்லீஸ்ட் ஃபார் த ஒர்க் தட் ஷி ஹஸ் டன். அது ஏன்னா மிச்சவங்களுக்குலாம் சும்மா அந்த கேரக்டர் மேக்கப் போட்டு அதை போட்டேன்னு கம்ருவை வந்து என்ன கிழிச்சான்னு தெரியல. அவனை பெஸ்ட்டுன்னு சொல்லி அப்ரிஷியேட் வேற பண்ணார் இன்னைக்கு. பாருக்கு ஏதாவது அப்ரிசியேஷன் இருக்கா இல்லையான்னு தெரியல. அண்ட் இன்னொன்று ஆதிரை ரீஎன்ட்ரி கன்ஃபார்ம்டு தானா? அது அது ஒன்று சொல்லுங்க. அண்ட் செகண்ட் வந்து நோ எலிமினேஷனா இந்த வாட்டி? அதுவும் கன்ஃபார்ம்டு தானா? நீங்க லாஸ்டா கேட்ட 2 கொஸ்டினும் எஸ் கன்ஃபார்ம்ட். ஓ ஓகே, அவ்வளோதான் எனக்கு. தேங்க்ஸ். ஓகே தேங்க்ஸ் ஆர்த்தி. ஆதிரி ஆனா கம்முனுக்கு லெட்டர் எழுதுற மாதிரி இல்லையே, வேற யாருக்கு எழுதுறாங்க? ஆதிரை ஆதிரை இல்ல, ஆதிரை இல்ல, அரோரா அரோரா. ஆதிரி இல்ல, சாரி, அரோரா. ரசிகன் புரியுது. அரோரா. நீங்க ஆதிரையோட பயங்கரமான உச்சக்கட்ட ஃபேன். நீங்க தான் டே 1ல ம். ஆதிரை வெளில போனா நான் தான் ஆதிரை ஆர்மி ஆரம்பிக்க வரணும் போறேன். ஆதிரை ஃபர்ஸ்ட் வரணும் வாரம் அடிச்சு அப்படின்னீங்க. அடுக்கி இப்போ வந்து திருப்பி கொடுக்கணும் ம், சப்போர்ட்டா. பாப்போம். ஹரிஷ் ப்ரோ சொல்லுங்க. அப்புறம் நந்தினி பிரியா. எங்க இன்னொரு இல்ல ஒரே கொஸ்டின், இது ம் என் ஹஸ்பண்ட் சொல்லுங்க. இங்க பக்கத்துல இருந்து கேட்க சொல்றாரு. ம். வாட்டர்மெலன் சொல்லுங்க. ஸ்டார் வருவாரான்னு கேட்க சொல்றாரு. சரி, அவரோட ஆர்வம் புரியுது. நாங்களும் கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கோம். ஆனா வராரான்னு தெரியல. ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் ஒரு 2 வாங்கி ஆதிரை வாரம் கொடுத்துருங்க மட்டும்தான் அவருக்கு. இப்ப ஒரு 2 வாரம் வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்த வாரம் பார்ப்போம். எப்படி அவரை இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரத்துல அனுப்பிடுவாங்க. பாரு பாப்போம். ஓகே, அது இந்த என்ன சொல்றது, இந்த விஜேஎஸோட இது இருக்குல்ல, எனக்கு கண்டஸ்டன்ஸுக்கும் பாருக்கு ஈக்குவலா வந்து இவருக்கு தான் டாக்ஸிசிட்டி இருக்க மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்த போதே அவர் சொல்ற போது ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள நல்லா சிரிக்க வச்சுட்டு அப்புறம் அடிப்போம் ம். அப்படின்னாரா. அதுவே வந்து யோ சரியா அங்கதாயா அவங்க அப்படி இருக்கானுங்கண்ணா, நீயும் ஏயா இங்க இந்த மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி விஜேஎஸோட ட்ரீட்மெண்ட்டும் ஓவராலா ஒரு கண்டஸ்டன்ஸ் அட்ரஸ் பண்ற விதமுமே ரசிக்கும்படியாவும். அவர் வந்து அமித் கிட்ட சொன்னாரு தெரியுமா இன்னைக்கு, அமித் வந்து வந்துதா கேக்கு நல்லா இருந்ததா அப்படி அவர் சொல்றதே வந்து ஓ அவர் வந்து இதெல்லாம் நல்லா பண்ணு கேம் ஒழுங்கா விளையாடாதன்ற மாதிரி சர்க்காஸ்டிக்கா பேசுறாரா, அவன் உண்மையா அப்ரிசியேட் பண்றாரா அப்படின்னே தெரியல. அவரும் வந்து ரொம்ப வெள்ளந்தியா சிரிச்சிட்டு இருந்தாரா, இதெல்லாம் மட்டும் சிரி நல்லா அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு ஏங்க விஜய் எனக்கு பேசுனது. இல்ல அதுதான் ப்ரோ, நீங்க சொல்றது ஹரிஷ் ப்ரோ. கரெக்ட் தான் ஹரிஷ். எனக்கு இன்னொரு கூட டவுட்டு, இவர் இன்னைக்கு எஃப்ஜேவை கூட சொல்றாருல்ல, நீ என்ன இன்டென்ட்ல பேசுற, என்ன இன்டென்ட்ல உட்கார்ற, என்ன தோரணையில செய்யற, எல்லாமே இவருக்கு தெரியும்ன்றாரு. இதே தான் வாட்டர்மெலனும் சொன்னாரு, 10 செகண்ட்ல யார் என்ன பேசுறேன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன்னத. அதை வந்து வச்சு செஞ்சு அமுச்சு விட்டாரு. அப்ப இவரு அதான் எனக்கு புரியல. இவரு ஹோஸ்ட், அவரு செஞ்சா கரெக்ட், மத்தவங்க யாராவது செஞ்சா எல்லாருமே மனுஷங்க தானே. இல்ல அது ஓவராலா அந்த ஒரு பேலன்ஸும் இல்ல. அதே மாதிரி ஸ்பெசிபிக் பீப்புளுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு இது இல்ல. இன்னைக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேக்கு இன்னும் கண்டிப்பா அதிகமாவே பண்ணிருக்கலாம். ஏன்னா அவன் வந்து ஓகே வந்தா வீக்கெண்ட் பாத்துக்கலாம் அந்த ஆட்டிடியூட்ல இருந்துட்டான். அது நல்லா கிளியரா தெரிஞ்சிருச்சு. அதான் வந்து ஜெயில்ல உட்கார்ந்தாலும் சரி, அவன் ஃபுல்லாவே பிளானிங் எப்படின்னா இந்த 1.5 நாள்ல நான் விட்டதை பிடிக்கணும், இந்த வாரம் பூரா நான் தப்பு பண்ணிட்டேன், அதை எப்படி சரி கட்டலாம், வீக்கெண்ட்ல எப்படி டேக்கிள் பண்ணலாம். கிட்டத்தட்ட அவன் டேக் இட் ஃபார் கிராண்டட் ரேஞ்சுக்கு போயிட்டான். நான் எந்த ரேஞ்சுக்கு போயிட்டேன்னா யூ வில் பி டைரக்ட்லி நாமினேட்டட் ஃபார் நெக்ஸ்ட் வீக்னு சொல்ற மாதிரி எப்படி நாமினேட் ஆயிருவான். பட் அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கணும். அவன் பண்ணது ரொம்ப லத்தாஜிக்கா தெரிஞ்சே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஏனா கிட்ட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் அவனுக்கு இன்னும் வச்சு அடிச்சிருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி. அவனை அதை பொறுத்த வந்து ரொம்ப வரைக்கும் இது இது அவனுக்கு பண்ணிட்டான். காதல் வாரம்ங்க. இல்ல பட் அவன் ஒரே ஒரு விஷயம் எஃப்ஜே கிட்ட அப்ரிஷியேட் பண்ண என்னன்னா, அவன் கேம் பிளே கேவலமா இருந்தாலும் பாரு எந்த இன்டென்ட்ல என்ன விளையாடுறான்ற 2-3 பாயிண்ட் சொல்லியிருந்தான். அது வந்து அவன் ஸ்பாட்டானா அவன் வந்து கரெக்டா சொல்றான். அவன் வந்து பாரு த்ரூ அவுட் த வீக் வந்து அந்த வேலை நீங்க சொன்னது 200% ஷீ டிட் 100 அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணலாம், கண்டிப்பா பண்ணணும். ஆனா அத அத ஒரு கார்டா வச்சுக்கிட்டு அவங்க ட்ரை பண்ண சில விஷயங்கள் இருக்குல்ல, அந்த கேரக்டர் அசாசினேஷனை எப்படியாவது நியூட்ரலைஸ் பண்ணணும்னு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி, அப்புறம் இந்த கம்ரு விஷயத்துல பண்ணது, அதெல்லாம் வந்துட்டு அவங்களும் இப்ப எஃப்ஜே இன்னைக்கு வந்து ஓகே பொய் சொல்லிட்டான், எஃப்ஜே பொய் சொல்லிட்டானே இருக்கட்டும். அதுக்கு ஓவரா அப்படியே ஏன்னா அவனை வந்து அவன் மேல செம்ம காண்டு. அவன் கேப்டனா செகண்ட் வாட்டி ஆனோடனே அவங்க ரொம்ப எரிச்சல் ஆனாங்க. இவன் திருப்பி தப்பிச்சிட்டானே அப்படின்னு. அந்த ஒரு வன்மத்துல தான் அவங்களும் விளையாடுறாங்க. சோ பாப்போம் எங்க போகுதுன்னு.
எனக்கு இந்த 90ஸ்லலாம் வரும் இல்லைங்க, டிவியில பார்த்துட்டே இருக்கும்போது உள்ள போயிட்டு அந்த ஹீரோ ஹீரோயின்லாம் இங்கேருந்து ஹீரோயின் பார்ப்பாங்க, அவங்க போய் உள்ள போய் பாடுவாங்க அந்த மாதிரி ஹீரோ கூடன்னு. எனக்கு இன்னைக்கு மட்டும் அந்த பவர் இருந்துச்சுன்னா உள்ள போய் எஃப்ஜே நல்லா சட்டையை பிடிச்சி ஒரு 2 அடி அடிச்சுட்டு வந்திருப்பேன். அவ்வளோ கோவம் வந்துச்சுங்க அவனை பார்க்கும்போது. எனக்கு அந்த மாதிரி வன்முறையை தோணும். தவிர்த்திருங்கள். ஆனா நான் அதை சொல்ல முடியாது. வன்முறையை இல்ல தவிர்த்திருங்கள். வன்முறை அடுத்த தீர்வாகாது. நானும் அதான் சொல்லலாம்னு வந்தேன். அதை வந்து இல்லைங்க, அப்ரிஷியேட் எனக்கு ரெட் பண்ணாதீங்க. கார்டு கொடுத்து அமிச்சா கூட பரவாயில்லைங்க. இந்த எஃப்ஜே இந்த விக்ரம் மட்டும் இந்த வீட்லயே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு மோசமா இருக்கானுங்க. கொலவெறியில இருக்கீங்க போலயே. இருங்க அடுத்த வாரம் அழுவோம் எப்படியும் பார்ப்போம். ஆதிரை ஆதிரை போறாங்கல்ல, அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணு ஆதிரை செய்வாங்கன்னு உள்ள நினைக்கிறேன். போனாலே எஃப்ஜேவை தூக்குறதுக்கு தான். எப்படியாவது ட்ரிகர் பண்ணி வெளில அமுச்சு விட்டுறான் அழுவ வச்சு. ஹோப்ஃபுல்லி. அதை அழுதுகிட்டு வெளியில வராம இருந்தா சரி ஹரிஷ் ப்ரோ. ரொம்பலாம் ஊப்பிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஒரே ஒரு பயம்னா அபி, இந்த சைடு கம்ரு, இங்க இந்த சைடு அரோரா, அந்த சைடு பாரு, நம்மால அந்த சைடு, அங்க சைடு வியானா, இந்த சைடு ஆதிரை. முடிஞ்சு ஒரு ட்ரையாங்கிள் இருந்தா தானடா உங்களுக்கு போர் அடிக்குது. இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள், அது ஐயோ முடியல, ஒரே ஜாலி தான். நாளைக்கு நான் அந்த வார்த்தையை ஸ்கிப் பண்ணிட வேண்டியதான். ஹரிஷ் ப்ரோ உண்மையை சொல்லணும், அவங்க வந்து அங்க ரியல் கப்புலா இருக்கவங்களே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் டீசெண்டா தான் இருக்காங்க. இவங்க பண்ற அட்டூழியம் இருக்கு பாருங்க, சபா முடியல. ஆனா பிரஜனுக்கு பெஸ்ட் எல்லாம் கொடுத்தது மன்னிக்கவே முடியாது. எதுக்கு கொடுத்தாங்க? யாருக்கா தெரியுமா? லைவ்ல யாராவது பாத்தீங்களா? சொல்லுங்க, எதுக்காக பெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னு. He was doing நல்லா தான் பண்ணாரு ஆக்சுவலி. He was good only ஹரிஷ். ஏன்னா வந்து அவங்களுக்கு இந்த ரோல் சூப்பரா பண்ணாரு. கேரக்டர் ஸ்கெட்ச் என்ன கொடுத்தாங்களோ அதை மெயின்டைன் பண்ணி he was doing. அவர் எங்கேயுமே வந்து இரிட்டேட் ஆகல, இது பண்ற. சோ ஸ்கிரீன் டைமும் காமிச்சாங்க லைவ்ல, அந்த மாதிரி காமிச்சாங்க. ஆமா 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 நிறைய வந்தார். he was very friendly, இது இந்த மாதிரி. சோ அதனால சோ அவங்க பிடிச்சதா இருந்தது. ஓகே ஓகே. they were enjoying his class அந்த மாதிரிலாம் காமிச்சாங்க. சோ பண்ணவே இல்ல அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். he was doing only. ஓகே பிரியா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. பிரியா சொல்லுங்க. எனக்கு இது யாரோ பேசுனாங்களே, எதுக்கு எஃப்ஜேட்ட வந்து சாஃப்டா பேசினாருன்னு. அதுக்கு ரீசன் என்னன்னா, எஃப்ஜேயோட அப்பா அவங்க ஏரியால பயங்கர பெரிய ஆள்ல. எஃப்ஜே செட்ட விட்டு வெளிய போணும்ல, அவருக்கு அந்த பயம் இருக்கும்ல. அதனால தான் வந்து அப்படி எஃப்ஜே கிட்ட சாஃப்டா பேசினாருன்னு எனக்கு தோணுச்சு. செகண்ட் ரீசன் வந்து எஃப்ஜே சொன்னார்ல, சாரி விஜே சொன்னார்ல, அ கமருதீன் நல்லா விளையாண்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணுவான், கமருதீன் நினைச்சிட்டு இருப்பான், ஆஹா நம்ம செம்மையா விளையாடுறோம், நம்ம இப்படியே கன்டினியூ பண்ணலான்னு கன்டினியூ பண்ணுவான். அதனால அவன் டாப் 10 வரதே கஷ்டம்னு எனக்கு தோணுது. இல்ல டாப் 5 வரதே கஷ்டம்னு தோணுது எனக்கு. அப்புறம் விக்ரமையும் வந்து ஒண்ணுமே சொல்லல. ஸோ அவங்களோட கேம் பிளேலாம் ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அவங்க அப்படியே கன்டினியூ பண்ணுவாங்க. இது வந்து அவங்களுக்கு தான் ட்ராபேக். அவங்கள அகெயின்ஸ்டா விளையாடுறவங்களுக்கு அது ப்ளஸ்ஸா போகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருக்கு ப்ளஸ்ஸா போகும்னு எனக்கு தோணுது. பட் விக்ரம் என்ன இந்த வீக் பேடா பண்ணா? அது நிறைய பேர் சொல்றீங்க. அந்த மாதிரி அவன் என்ன பண்ணான்? வெறுப்பாற மாதிரி அவன் எனக்கு என்னங்க தெரியல. பண்ணல, ஆஸ் யூஷுவல் மார்க்கிங் தான். இந்த பாரு வந்து வேலை செய்யறாளா, அவளை வேலை வாங்குறதுக்காகவே நைட்டு ஃபுல்லா உட்காந்தேன்னு அவனே ஓப்பனா சொல்றான். நெக்ஸ்ட் டே வந்து காலையில எந்திரிச்சு எல்லா கண்டஸ்டன்ஸ் கிட்டயும் போயிட்டு பாருவை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணலாம், அவளோட கிரெடிட் நம்ம ஸ்டீல் பண்ணிக்கலாம், பாருவை வந்து எப்படியாவது இந்த கேரக்டர்ல இருந்து பிரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹி பிளேட் அ சீப் கேம் பிளே. அதே மாதிரி அவன் இதெல்லாம் பண்றான். வியன்னா வந்து அவனை நடுவுல அந்த தண்ணி பட் கொட்டுறது கண்டென்டரோட கேம் பிளே பிரேக் இல்லங்க, பண்றதுக்கு தானங்க விளையாடுவாங்க. அதுதாங்க சொல்றேன். இல்லங்க, பட் அவன் வந்து பார்வை மட்டும் டார்கெட் கண்டென்ட்ல இருக்க பண்ணக்கூடாதுல்ல? மாதிரி அண்ட் இன்னொன்னு கண்டென்ட்ல ஏன்? இருக்க மாதிரி பண்ணல அவன். ஹி வாஸ் நாட் டூயிங் as அந்த கேரக்டர் சைல்ட் கேரக்டர் மாதிரி பண்ணல. அவன் வந்து விக்ரம் என்ன பண்ணுவானோ அதை பண்றான். அதுக்கப்புறம் வியன்னா வந்து நடுவுல அவன் மேல அவனும் சுபிக்ஷாவும் பேசும்போது நடுவுல இன்டரப்ட் தண்ணி பண்ணும் ஊத்தி போதெல்லாம் அது தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி இன்டரப்ட் பண்ணும் போதெல்லாம் he was like blasting her. நீ உன்னை பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு, இது டாஸ்க்னு மட்டும் அவன் அப்போ எஃப்ஜே வந்து கேரக்டர் சப்போர்ட் விட்டு பண்ண. வெளியில வந்துட்டான். யா அது மாதிரி நிறைய இன்ஸ்டன்சஸ்ல வந்தாரு. அவருக்கு ஓகே வந்தா மட்டும் ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்ற மாதிரி தான் அவர் இருந்தாரு. ஓகே ஓகே. அப்புறம் வந்து அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அந்த பீட்ரூட் உப்புமா பண்ணாங்கல்ல. அப்ப அண்ட் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு பாரு சாப்பிட உட்காருவா. அத பார்த்துட்டு எனக்கு முட்டை வேணும்னு கேட்பாரு இவரு. விக்ரம். உட்காரத்துக்கு முன்னாடி கேட்பான். உட்கார்ந்து வந்து கேட்பா. நான் போய் சாப்பிட உட்காந்துருவா அவ. அப்ப இல்லங்க, உட்கார்ந்ததுக்கு இன்னொன்னு வந்து அவரு நீங்க சொல்ற மாதிரி ஹரீஷ் அவர் வந்து
ஐ மீன் ஸ்டூடெண்ட்டா இருந்தா, அவர் மட்டும் தனியா பண்ணியிருக்கலாம்ல. மிச்ச கண்டஸ்டன்ட்ஸையும் கூப்பிட்டுட்டு, நம்ம இந்த மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணலாம். பாருவ வந்து கேரக்டர்லேருந்து வெளில வர வைக்கலான்றது, இட் வாஸ் டீச்சர்ஸையும் வெரி சேர்த்துக்கிட்டு. இட் வாஸ் வெரி சீப், வெரி சீப். இல்லங்க. எனக்கு தெரிஞ்சு அத கண்டென்டரா பார்க்குறான் அவன் அவன் பாருவ. கண்டென்டரா அ பார்த்தா ஏங்க அமித் ஆமா. பார்கவ், பிரஜன் ஆமா. அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஏங்க சேர்த்துக்கிறாங்க. பாருவும் அப்படிதானே யாரையாவது சேர்த்துக்கிட்டு அந்த தான் இந்த யார இந்த வந்து கேம்ல ப்ளே அன்னைக்கு ம். டேல பாரு யாரங்க சேர்த்துட்டு பண்ணா? அன்னைக்கு இல்ல. ஓவராலா ஆ. சொல்றேன். இப்ப நீங்க அவன் இந்த பார்த்தீங்கன்னா, கேம் இல்லங்க. இந்த எப் வீக் நான் சொல்றேன். இந்த வீக் நான் சொல்றேன். எல்லா வீக்கும் அது ஓகே. விக்ரமுக்கு ஒரு புவர் கேம் ப்ளே இருக்கு. இன்னொன்னு விக்ரமோட இன்டென்ஷன் என்னன்னா, எந்த வுமனையும் அவன் எதிர்க்க அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு வியன்னாக்கு வேர்ஸ்ட் ஸ்டூடண்ட் குடுத்தபோது கூட அவன் பேசினானே, வியன்னா அவன் பெர்ஃபார்மன்ஸ நான் பண்றேன் பாரு. நான்லாம் இந்த மாரி இதோட 10 டைம்ஸ் நாட்டியா பண்ணுவேன்னு சொன்னான். தப்பு எனக்கு வந்து 100 ஆ. டைம்ஸ். 100 டைம்ஸ். எனக்கு 10x இத விட டைம்ஸ் வந்து இன்னும் என்னால பண்ண முடியும் அப்படின்னு யா சொன்னான். இது ம். சாண்ட்ராவோட லெட்டர் வந்துச்சுன்னா, அடுத்த வாரம் ஃபுல்லா அத பாரு தான் எழுதுனான்னு அவனோட நெனச்சு, சமநிலை தவறும். வயிறெரிஞ்சு சாவ போறான்றது மட்டும் தெரிஞ்சு போச்சு. இல்ல தவறும். ஆனா எனக்கு அவன் கேம் ப்ளே மேல வந்து ஆ என்ன சொல்றது? நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த யூஸ் பண்ணிக்கிறான். எல்லாரையும் எப்படி யூஸ் பண்ணி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போன எல்லாரையும்லாம் வாரம் வந்து இல்லங்க. பாரு அவன் இல்ல எல்லாரையும்லாம் இப்போ இல்ல. அவனோட இப்போ பாரு இன்டென்ஷன் வந்து என்னன்னா ஒருத்தங்கள இல்லங்க. இப்ப பாரு வந்து ஒருத்தங்கள டார்கெட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாண்ட்ரா, பிரஜன் இவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு அந்த பெர்சன எப்படியாவது நாமினேட் பண்ணணும். எந்த கேம் வந்தாலும் அவனுக்கு பெஸ்ட் கிடைச்சிடக்கூடாது. அந்த மாரி ஒரு கேம் ப்ளே விளையாடுவாங்க. ஹி இஸ் ஆல்சோ டூயிங் த சேம் திங். அதே மாரி அவனுக்கு கொஞ்சம் இது இருக்கு. ஆணவமா அந்த ஓவர் ஹெட் வெயிட் இருக்கு. அதாவது ஹி இஸ் a பெட்டர் இந்த ஸ்கிரீன் ப்ளே, இந்த ப்ளே எல்லாம் பண்ண எனக்கு தான் தெரியும். நான் இன்னும் பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கு. அது அது கண்டிப்பா அது நல்லா இல்ல பார்க்கறதுக்கு. அது வந்து நெறைய இடத்துல வெளிப்படுது. அந்த ஒரு ஒரு இது ஜெலசி மாரி அவன் பண்றான். என்ன அவளுக்கு போய் பெட்டர் குடுத்துருக்கீங்க. எனக்கு பண்ண தெரியாதா? அந்த மாரி அதெல்லாம் நெறைய இடத்துல பண்றான். அதெல்லாம் ட்ரூ தான். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து கனிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருப்பான். இது மிச்சம் இருக்கவங்கலாம் போகட்டும். அதுக்கப்புறம் என்னோட கேம் பாருங்க அப்படின்னு. மத்தவங்கலாம் வந்து அந்த அ நல்லா விளையாடாம இருப்பாங்கல்ல. அவங்கள எலிமெண்ட் ஆகி போகட்டும். போனதுக்கப்புறம் என்னோட கேம் ப்ளே பாருங்கன்னு. அவருக்கு நம்பிக்கை அவர் தான் அப்ப வின்னர்ன்னு முதல்ல நெனச்சிட்டு இவன் இருக்காரா? தான் போணும். இல்ல இவன் அவரது அப்படி மனசுல யாரோ சொல்லிட்டாங்க போல. நீ செம்மையா விளையாடுற, சூப்பரா என்டர்டெயின்மென்ட் பண்றன்னு யாரோ சொல்லிட்டாங்க போல. அத அப்படியே நம்பிட்டு இல்லங்க இருக்காரு ஃபர்ஸ்ட் அவரு. 2 ஆர் 3 வீக்ஸ் அவன் வந்து ரொம்ப குவைட்டா இருந்தான். இந்த விஜய் சேதுபதி சும்மா ஒரு நாள் கிள்ளி விட்டாரு சும்மா இல்லாம. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப துள்ளிட்டு இருக்கான். அதுவும் அவன நீங்க அட்டாக் பண்ற மோட் பார்த்தீங்கன்னா, வெறும் பாருவ தான் போய் எல்லா வீக்கும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா, அவனுக்கு பாருவ அட்டாக் பண்ணா தான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்கும். பாருவ அட்டாக் பண்ணா தான் நான் ப்ரோமோல வருவேன்ற இன்டென்ஷன் அவனுக்கு பயங்கரமாவே இருக்கு. அது எவிடென்ட்டா நெறைய இன்ஸ்டன்சஸ்ல அவன் பாரு கூட பேசும்போது, சண்டை போடும்போதெல்லாம் தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்களா? அப்ப விக்ரம் வந்துட்டு ரம்யா வந்து ஏதோ 10 டைம்ஸ் ஏதோ கேட்டிருப்பாங்க. அதுக்கு சொல்றான், அ அந்த வியன்னா அவங்கள்ட்ட நான் டென்னிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு, அ அவன் சொல்லியிருக்க கூடாது. ஆக்சுவலி அவனோட இன்டென்ட் என்னன்னா, அது எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் இருக்கும். பட் இவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்னவா இருந்திருக்கும்னா, நான் எதுக்கு உனக்கு சொல்லி தரணும்? நீ ஏன் ஓனா பண்ணு? அப்படிங்கிற மாரி அந்த ஒரு இது எக்ஸ்பெக்ட் ம். பண்ணாரு. கரெக்ட்டா? ஆனா ரம்யா கேட்கறது வந்து கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்ல. ஒய் ஹி ஹாஸ் டூ போய் இவங்க நல்லா விளையாடணும்னு அங்க இருக்க யாருமே அத பண்ணணும்னு சொல்ல அவசியமே மாட்டாங்க. கிடையாது. அது நீங்க தான் அவசியம் உங்க கேம் கிடையாது. ப்ளே விளையாடணும். இல்ல, இல்ல. கரெக்ட். அவளுக்கு தமிழ் படிக்க தெரியாது. அவளுக்கு ஆஹா, புரியவும் அவளோட புரியாது. ஓ! கொஸ்டின் வந்துட்டு கன்னடா. அவ ஸ்கூலுக்கே போலங்க. அவளுக்கு படிக்க தெரியாது. ஷி இஸ் அ அவளோட கன்னடா ஏங்க பர்சன். query அவளுக்கு இன்னொன்னு படிக்க வந்துட்டு தெரியாது. ஹோஸ்டும் சொன்னாரு. உங்களுக்கு புரியலன்னா, புரிஞ்சு நல்லா விளையாடினவங்கள கேட்டு நீங்க பண்ண மாட்டீங்களான்னு கேட்டாரு. அதுக்கு தான் அவங்க எழுந்திருச்சு போய் கேட்டாங்க. அவருமே அவ அவங்கள கலாய்ச்சாங்களேங்க. மொட்டை கடுதாசி கண்டிப்பா வேற லாங்குவேஜ் பேசுறவங்களுக்கு தெரியாது என்ன மீனிங்ன்னு. அத கூட அவரும் கிண்டல் தானே பண்ணாரு. ஓ! அது கூட உங்களுக்கு தெரியாதா? அப்படிங்கிற மாரி சிரிச்சாரு. கிண்டல் பண்ற மாரி ஹோஸ்ட்டே. ஹோஸ்ட் வேறங்க. அவங்கலாம் நார்மல் பீப்பிளே கிடையாதுங்க. அவங்கலாம் நார்மல் வேற ஆமாங்க. பிளானட்ல உண்ம இருந்து தானே. வந்திருக்காங்க. அவருக்கு எல்லாமே தெரியுங்க. எனக்கு ஏங்க தெரிஞ்சு நிஜமா அவர்லாம் உள்ள என்னங்க விட்டா சாண்ட்ரா 1/2 நாள் படிக்க தாங்க வச்சிருக்காங்க. மாட்டாரு ரசிகா. 1/2 நாள் தாங்காம ஓடி கேளுங்க. வந்துருவாருப்புல. ப்ரோ சாண்ட்ரான இந்த அடி அடிச்சிருக்காங்க. மொத சென்டென்ஸ்லயே அவன் வந்து வாரம் பூரா கதறுவாங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். சாண்ட்ரா பத்தி. இன்னைக்கு சாண்ட்ரா வந்து திவ்யா கிட்டயும், ஆ பாருகிட்டயும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சாண்ட்ராவோட கேம் நாலேட்ஜ் ரொம்ப புடிச்சிருந்தது. என்ன சொன்னாங்கன்னா, இந்த ராஜா ராணி டாஸ்க்ல அப்புறமா வந்துட்டு 2, 3 டாஸ்க்ல வந்து இவ இங்க குடுக்குற ஐடியாவ வந்துட்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க பண்ண மாரி பண்ணிட்டாங்க.
ஸ்டீல் பண்றாங்க. அது வந்து எஃப்ஜேவும், விக்ரம் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அது மாரி நெறைய அந்த அவங்க பேசுறதெல்லாம் வந்து கேம் விஷயமா அந்த பிபி நாலேட்ஜ் இருக்கு அவங்களுக்கு. ஆனா பிரஜனுக்கு 0 நாலேட்ஜ். அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அவர் பேசாம வெளிய போயிடலாம். சாண்ட்ராக்கு இருக்கிற நாலேட்ஜ். திவ்யாவுக்கும் அந்த நாலேட்ஜே இல்ல. கேம் நாலேட்ஜே கிடையாது. ஏதோ பிளா ம். பிளான்னு இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி எங்க தெரிஞ்சு சேச்சிக்கு ஓட்டு இருங்க போடுங்க. இருங்க இன்னும் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்ல பிரச்சனை திரும்ப ஒரு கார் இல்ல அடுத்த வாட்டி ஏரோப்ளேன் ஏதாவது ஒன்று கூப்பிட்டுட்டு போய் இதை சொல்லி ம். கொடுத்து அனுப்புவாங்க. வெயிட் பண்ணுங்க. இல்ல இருங்க. ஆக்சுவலி ஹாய் தாத்தா. சாண்ட்ரா பாவங்க பிரஜின், இப்படி எல்லாரும் இப்படி அடிச்சீங்கன்னா இப்படி. இருங்கோ வெயிட் அபி. ஹாய் தாத்தா. ஹாய் ஹாய். ஹாய் சார். என்னங்க சனிக்கிழமை ஹவ் தான் வாஸ் த செல்ஃப் எடுக்கல. நாளைக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குதா? ஆதிரே வராங்க. அது ஒன்று தான் இன்ஃபர்மேஷன். நோ எலிமினேஷன். ஆதிரே வர்றாங்க. அவங்க முதல்ல என்ன பண்ணாங்கன்னு திருப்பி கூப்பிட்டு வராங்க. இப்போ எஃப்ஜே முதல்ல அடிக்கணும்ல தாத்தா, அதுக்காக. முதல்ல எதுவும் பண்ணல, எஃப்ஜே அடிக்கிறதுக்கு தான் உள்ள கூட்டம். சுரேஷ் சார் வெல்கம் சுரேஷ் சார். ஆக்சுவலா முத தடவை தான் எதுவுமே பண்ணல, இந்த தடவை ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில கூட்டிட்டு வராங்க சுரேஷ் சார். அதுதான் பண்ணிடுவாங்களே, போன தடவை முயற்சி பண்ணாங்களே. ஆமா ஸ்பெ சார், பண்ணிடுவாங்க, கண்டிப்பா பண்ணிடுவாங்க. ஸ்பெஷல் டியூஷன் எங்கேயாவது போயிருப்பாங்க தாத்தா. அதெல்லாம் டியூஷனே தேவையில்லை. என்னவோ நமக்கு இவங்க பண்றது பத்தல, அவங்களுக்கு உள்ள பத்தல. வெளிநாட்டுக்கு விற்கிறாங்களா இந்த ப்ரோக்ராம? போகுது போலயே. என்ஆர்ஐ எல்லாம் வந்து இன்னைக்கு மதியம் வேற சொல்லிட்டு இருந்தாங்க, நான் வந்து விபிஎன் வாங்கி நான் ஓட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க என்னடான்னா எலிமினேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி கோவமா இல்ல இருந்தாங்க. எனக்கு புரியல. செம்பரம்பாக்கை ஏறி திறந்துருக்குறாங்க. புயல் பயம் இருந்தா உள்ளேருந்து ஒரு ஆளை தூக்கணும். இல்ல கம்மி ஆள் இருந்தா போட்ல ஆள் கம்மி இல்ல, உள்ள டக்கு இருக்கிற டக்குன்னு ஆளை ஒருத்தரை ஏத்திட்டு. விட்டாங்க, வெளியில இருந்து ஒரு ஆளை உள்ள கொண்டு விடுறாங்க. இப்ப ஓட்டு எதுக்கு போட விட்டாங்க? புயல்ன்றது போன வாரமே தெரியுமே. இதெல்லாம் சும்மா காப்பாத்தாம இன்னொருத்தரை எடுத்துட்டு போய் புயல்ல விடுறாங்க. அதான் சொல்றேன், போட்ல வந்து இப்போ 2 ஆள் எக்ஸ்ட்ரா. எஸ். எல்லாரும் முழுங்குங்க. சார் நீங்க இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட ஆன்சர் இல்லையே சார். நீங்க நான் லாஜிக்கெல்லாம் கேள்வி கேட்டிருக்கேனே, கேட்கக்கூடாது தாத்தா, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நான் கேட்டிருக்கேன். நான் என்ன சொன்னேனோ அதே சொன்னாரு அவரு. அப்போ இதை வந்து இங்க இங்க எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்கிறாரு ஸ்பேஸ்ல. அதுதான் பிரச்சனையே. இப்போ நாங்க கண்டது பேசி வச்சிருக்கோம், அதெல்லாம் நடத்தினாங்கன்னா என்ன ஆகும்? எனிவே ஓகேங்க கைஸ், டேக் கேர், see you. சூப்பரா போச்சு தாத்தா. பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். அவ்வளவுதான். நாளைக்கு வாங்க. இன்னும் கேவலமா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு அதான் சொன்னாங்க. சார் அதான் மொட்டை கடிதாசி இருக்குல்ல சார், மொட்டை நாளைக்கு கடிதாசி படிப்பாங்களா பாத்தீங்களா? இருக்கும். ஏங்க லவ் லெட்டர் எழுதுறாங்க ஒருத்தர். ஆமா. ஆமா சார், அது பார்வதியின் பேர் போட்டே கொடுத்துருக்கலாம். இல்லாட்டா தெரியாதாக்கா என்ன? ஆமா நீங்க அதான் தாத்தா கேமரா எல்லாம் இருக்குதே. இல்ல அதை சாண்ட்ரா போட்டே சூப்பரா எழுதுறாங்க கொடுத்துருக்கலாம். தாத்தா. என்னன்னு சாண்ட்ரா விக்கல்ஸ்க்கு எழுதுறாங்க. விக்ரம்க்கு எழுதிருக்காங்க. சென்டென்ஸ் கேளுங்க. டியர் விக்ரம், உங்களோட காமெடியில காமன் சென்ஸே இல்லாத மாதிரி இருக்கு. அது எனக்கு உப்பில்லாத ரவா கஞ்சி மாதிரி தெரியுது. நீங்க எல்லாரையும் நக்கல் பண்றது விக்கல் நக்கல் பண்ற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி, அதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். விக்கல் விக்கிட்டு விக்கல் விக்கிட்டு நக்கல் பண்ற மாதிரி இல்ல. கரெக்டா தான் போட்டிருக்காங்க. அதான் இது வந்து ஒரு வாரம் பூரா அதான் ட்ரிகர் பண்ணி விடுவான் அவர். யாரா எழுதுனா இது எனக்கு? அவனோட கோரே அதோட அடிச்சிருக்காங்க. கோர் அது. கண்டுபிடிச்சிருவாங்க ஹரிப்ரோ ரசிகன். சொன்னனா ரவா கஞ்சி மேட்டர் இருக்கு. ஏங்க அது ஹரிப்ரோ உண்மைதானுங்களே. சொன்னல. அவர் சத்தியமா வந்து கிரியேட்டிவா பண்ணதுக்கோ இல்ல ஒரு காமெடி பண்றதுக்கோ இல்ல. ஸ்டாண்டப் காமெடி வந்து அடல்ட் கண்டென்ட் நிறைய பண்றாங்க இப்போ. அது வந்து அந்த குரூப் அந்த ஸ்டாண்டப் காமெடி பண்றாங்கல்ல வெளிநாட்டுல, இந்த பப்ஸ்ல கிளப்ஸ்ல அங்க எடுப்படும். பட் இது எந்த இடத்துக்கு எது மாதிரி ஆடினது ஒண்ணு இருக்கு இல்லையா? அது என்ன, சரி விடுங்க. வேற யார் லெட்டர் ஏதாவது பாத்தீங்களா? அரோரா திவ்யாக்கு எழுதிட்டு இருக்காங்க. எழுதுறாரு. ஆனா எனக்கு வினோத் தெரியல. வினோத் வந்து வினோத் திவ்யாக்கு வந்து எழுதுறாங்க. திவ்யாக்கு எழுதுறாரு. அவர் கையெழுத்து நல்லா இருந்துச்சுல்ல? நான் அவ்வளவா கவனிக்கல. கையெழுத்து இங்க யாரோ டீச்சர் இருந்தாங்க, அவங்க தான் கவனிச்சிட்டு இருந்தாங்க அதெல்லாம். பிரியா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பிரியா. ஸோ 4 லெட்டர் பார்த்தோம் தாத்தா. ஒன்று வந்து சாண்ட்ரா லெட்டரு, 2 விக்கல்ஸ், இன்னொன்று அரோரா எழுதுறாங்க. அது யாருக்கு எழுதுறாங்கன்னு பேர் தெரியல, கையை மச்சு மறைச்சிருக்காங்க. நான் அதை ரீட் பண்ணுறதுக்காக தான் சேச்சுரேஷன்லாம் குறைச்சி பார்த்துட்டு இருக்கேன். இன்னொன்று வந்து என்ன மேட்டர் சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன் யாருக்கு. அதான் அந்த மேட்டர் தெரியல. மேட்டர் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக எழுதியிருக்காங்க, கரெக்டாக ஜூம் போக முடியல. அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மெதுவாக படிக்க. அப்புறம் மூணாவது இன்னொன்று வந்து கானா வினோத் டு திவ்யா.
இங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச திவ்யாவை அரோரா கூட திவ்யா கழுதமா தான் இருக்கு. ஒரு நாள் நீ சொல்வதை கேட்டு நீ திவ்யா ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் பாயிண்ட் டு பாயிண்டா பேசுவ அப்படின்னு எழுதிருக்காங்க. திவ்யாவுக்கு தான் நினைக்கிறேன் எதுவும். அப்புறம் இன்னொன்னு அவ்வளவுதான் 4 தான் தத்தா. அதான் நம்ம காட்டியிருக்காங்க. மிச்சம்லாம் நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கோ இல்லைன்னா மேபி வீக்கெண்ட்ல ஏதாவது வீக் டேல ஏதாவது டாஸ்கா கூட வைப்பாங்களா இருக்கும். மீதியெல்லாம் அவங்களே வச்சுக்க சொல்லுப்பா. வியானா எஃப்ஜேக்கு எழுதுவாங்க. எஃப்ஜே ஏன்னா வியானாக்கு எஃப்ஜேக்கா எழுதுவோம். அதான் பேசுறாங்களே, அதுக்கு என்ன மொட்டையா அவர் எழுதணும்? மூஞ்சி நிறைய ஏங்க அந்த சொல்றாங்களே. பையனுக்கு என்னங்க அவ்வளோ ஒரு திமிரு? அப்படி என்ன அச்சீவ் பண்ணிருக்காரு எனக்கு தெரியல. சார் அவரு பிரஜனுக்கு டே மேல இருக்காரு. விட்டா ஏறி போய் அடிச்சிருவான் போல் இருக்கு தாத்தா. அவர் டே ஒன்ல இருந்தே அவர் அப்படிதான் சார் பேசிட்டு இருப்பாரு விஜேஎஸ் கிட்ட. எப்பவுமே அப்படி பேசுவாரு. இந்த தடவை தான் விஜேஎஸ் நோட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா அவர் ரொம்ப இதாதான் பதில் சொல்லுவாரு, இது பண்ணுவாரு. நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம், இங்க என்ன அவர் ஆட்டிடியூடா பதில் ஆமா சொல்றாரு. நான் சொல்லியிருக்கேம்மா. பட் ஆனா நோட் பண்ணது இன்னைக்கு தான் சொல்லாதீங்க. பாரு அழுதத்தை கண்டுக்காம அப்படியே போயிட்டாரு. ஓகே. இல்ல அழுகட்டும் தான் போன மாதிரி இருந்துச்சு தாத்தா. கொஞ்சம் அழுகட்டும், இல்ல ஸ்கிரீன் இல்ல ஸ்பேஸ் கிடைக்கட்டும். கண்டுக்கவே இல்லை. இந்த நாடகம்லாம் என்கிட்ட போடாதுன்ட்டு போயிட்டாரு. அப்படி சொல்றீங்களா? ஒருவேளை ஒரு பிரேக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாரோன்னு நினைச்சேன். அப்படியும் நினைக்கலாம், இப்படியும் நினைக்கலாம். எப்பவுமே ஒரு ஆனா காயினுக்கு 3 பக்கம் இருக்குமா? கரெக்ட் தான். இல்ல தாத்தா ஆனா ஒரு பாருவும் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் 3 வாட்டி கொஸ்டின். அழுது பார்த்துட்டாங்க. ஆனா எதுவுமே எடுபடல. எவனுமே பை பண்ண மாட்டேங்கிறான். அந்த வீக்லயும் ஒரு வாட்டி அழுதுட்டாங்க, வீக்கெண்ட்லயும் அழுதுட்டாங்க. எங்க அந்த கண்ணீர் வேஸ்டா போலீங்க. மஸ்காரா கம்பெனி வந்து ஆட் கொடுத்துருக்காங்க, பிராண்டிங் ரைட்ஸோட வராங்க, வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. தாத்தா உங்களுக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். நீங்க இருந்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க இப்போ வீட்டுக்குள்ள போனீங்கன்னா, ஏதாவது ஒரு கண்டஸ்டன்ட்ட தயவு செய்து வந்துருன்னு கைய பிடிச்சு கூட்டு வந்துருன்னா, எந்த கண்டஸ்டன்ட்ட கூப்பிட்டு வருவீங்க? ரம்யா, ஜோ, இதுல யோசனையே வேண்டாம். அங்க அவங்க இருந்து ஒண்ணுமே பண்ணது இல்ல. முதல்ல அவங்களதான் கூப்பிட்டு வருவேன். ஓகே. யாராவது பாரு நினைச்சீங்கன்னா ஏமாத்திட்டீங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் தான் இவங்க கொஞ்சமாவது ஏதாவது பண்ணுவானுங்க. அமேஜ் ஆனா எதுக்கு தான் என்ன என்ன அப்படி இருக்குன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை. ஐ நீட் டு ஃபைண்ட் அவுட். எதுக்கு வச்சிருக்காங்க? ஏதோ ஒன்று இருக்கணும். அது என்னது? இல்லைங்க, அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய நம்ம கத்துக்கணும் அப்படின்ட்டு எஜுகேஷனலா தான் இருக்காங்க. ஓகே. அதுக்கெல்லாம் ஒரு ஞான கண்ணு வேணும். அப்பதான் அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. நமக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. அந்த ஞானக்கண்ணு தான். யாரு சொல்லிட்டு போனாங்க போறப்போ? ஓ, அவங்க அவங்க ஒருத்தர் இருந்தாங்கல்ல, ஒருத்தர் உங்க கண்ணுல தெரியுது தேஜஸ் ஏதோ சொன்னாங்களே. ஆமா ஆமா ஆமா. கலை நந்தினி கலை கலைக்கு கலை 2 பேரும் கலைக்கு போயிட்டாங்க. அவங்க பேர் என்ன? நந்தினி. ஓகே. தாத்தா 150 நாள்லாம் போயிருக்காதா தாத்தா இது வரைக்கும் ஏதாவது சீசன்ல? எங்க வேணாங்க. யாரு கேள்வி கேட்டது? யாரு? நான் தான் தாத்தா. நான் தான்டா. புக்வாம் முதல்ல இருங்க, பிளாக் பண்றாங்க. இமாத் ப்ரோ போட்டுருக்காரு தாத்தா, அதுக்குதான் கேட்டேன். எந்த சீசன்ல வந்து எதை பத்தி கேக்குறீங்க நீங்க? ஒரு 70 சீசனை முடிக்க சொல்லுங்க தாத்தா ப்ளீஸ். ஏங்க 70 daysல. நானே இது எப்போ முடியும்? நான் இது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா எந்த வேலையும் பார்க்காம இதுக்கே உட்காந்துருக்கிறேன். நீ அதை விட்டு போட்டு நான் எங்கேயாவது முதல்ல ஒரு பிரேக் எடுக்கணும்னு உட்காந்துருக்கிறேன். 150 நாளா? சும்மா இருங்கய்யா. இமாத் ப்ரோ ட்வீட் போட்டாரு தாத்தா. இது அப்ப 2 எலிமினேஷன் ஆகுது தாத்தா நீல இந்த வாரத்தை வரமே இருந்து. ஏன்னா டைமே இல்லையே. எல்லா வாரம் டபுள் எலிமினேஷன் வச்சா தானே முடியும். அது வந்து இந்த தடவை அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க யாரும் போகக்கூடாதுன்னு பண்ண மாதிரி தான் இருக்குது. யூஸ்வலா அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா அப்படி ஒன்றும் கண்டென்ட் கொடுக்கலையே அவங்க நினைக்கிறவங்க. என்னத்துக்கு? பாரு வந்து பாட்டம்ல இருந்தா கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். இவனுங்க கனிய சேவ் பண்ணானுங்களா இல்லாட்டி அரோராவை சேவ் பண்ணானுங்களான்னு தெரியல. எனக்கு என்ன பிரஜனை சேவ் பண்ண மாதிரி தோணுது. தாத்தா ஒருவேளை நெக்ஸ்ட் வீக் ஃபேமிலி வீக்கா இருக்குமோ? அதை முடிச்சுட்டு மொத்தமா அனுப்பி விடணும்னு நினைப்பாங்களோ? அதான் நாளைக்கே ஆரம்பிச்சிட்டாங்களே ஃபேமிலி வீக். அந்த ஃபேமிலியில தாத்தா உண்மையான ஒரு ஃபேமிலியில எல்லா ஃபேமிலி. ஏங்க சின்னது பெருசுன்றதுக்காக ஃபேமிலி இல்லாம ஆயிருமா? ஃபேமிலி தான். ஆனா சீரியஸாவே நான் எனக்கு மட்டும் பவர் இருந்து நான் ஹோஸ்டா இருந்தேன்னா கதவை திறந்து வச்சுட்டு வெளியில கூட்டு போயிருப்பேன் எஃப்ஜே. ரொம்ப தப்பு. அப்படியே விஜேஸையும் கூட்டிட்டு வந்துருங்க தாத்தா, நீங்க போயிருங்க ஹோஸ்டா. என்னத்துக்கு? அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு கொடுக்கறது அப்படி. அவர் பாதி கேட்கிறாரு, பாதி கேட்க மாட்டாங்க. நான் போன உடனே இயர்ஃபோனை பிடுங்கி போட்டுருவேன்.
நான் இந்த இதுட்டே பண்ணியிருப்பேன். அது எடிட்ல போயிடுச்சு. என்ன ஷோ அது? எந்த ஷோக்கு நான் போட மாட்டேங்க. ஏன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகும். நம்ம அவங்க சொல்றதை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று பேச நினைப்போம். இங்கே நடுவில் இன்டர்ஃபியர் ஆகிற மாதிரி வந்து பண்ணுவாங்க. நம்ம தாட் ஃப்ளோ போயிடும். ஸோ அங்கே வேணான்னு இல்லை சார் கட்டாயம் போட சொல்கிறாங்க சார். பாவம் அந்த ஆள் வேலை, அது ஆடியோ ஆள். சரின்னு போயிட்டோன்னே அப்படியே திக் ஆகிட்டு போட்டுருவோம். அது பண்ணியிருக்காரு அவரு அந்த இது படத்துல. இது கவனா என்ன படங்க? விஜய் பண்ணியிருக்காரு. கவன் தான். போன வாரம் கைட்டிட்டாரு. கன்ஃபார்ம்டா தெரியும் எனக்கு. ஏன்னா கொஞ்சம் கூட அது கருப்பு கண்ணாடி போடுறதே அது பண்றப்போ கண்ணு போகும் காதுக்கு. அதுக்குதான் கருப்பு கண்ணாடி. மிச்சவங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல. பிரஜினுக்கு கழட்டிட்டாரோ தாத்தா? போன வாரம் கைட்டிட்டாரு காதுல இருக்கிறத. தாத்தா ஆனா ஒண்ணு, லாஸ்ட் வீக் திவ்யாவை கேட்கும் போதோ இல்ல இதுக்கு முன்னாடி பாரு, கம்ருதன், அப்புறம் திவாகரை திட்டும் போதோ கொஞ்சம் ஹார்ஷா இருந்த மாதிரி இருந்தது. பட் இந்த வீக் பாத்தீங்கன்னா எஃப்ஜேக்கு அவ்வளோ ஒன்றும் பேட் ட்ரீட்மெண்ட் இல்ல. அவன் மேபி பாடி லாங்குவேஜ் இன்டென்ட் எதுவுமே சரி கிடையாது. இல்ல சில வார்த்தைகள், கடின வார்த்தைகள் தான் சொன்னாரு. கோபம் பயங்கரமா வந்துதான் போட்டு கொடுத்துட்டாரு சாண்ட்ரா கிட்ட பேசுனதை பத்தி. ஒரு பிச்சு ஒரு என்ன போனாரு. உங்க பாடி லாங்குவேஜ் இது எல்லாமே கிரிட்டிசைஸ் பண்ணாருமா. நிறைய பண்ணாரு. என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காதீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாலியா பேசுற மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க. அதெல்லாம் டைரக்ட் தானே. நமக்கு பத்தல. அவன் காமிச்ச அந்த திமிருக்கும் ஷோ மேல அவன் வச்சிருக்கிற அந்த மரியாதை குறைவுக்கும் இது காணல. அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு அடிக்கிறது தான். வந்து ஓவரா பண்றான்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே வான் பண்ணி உட்கார்றான்ட்டாங்க அவனை. இல்லாட்டி ஐ திங்க் யூட் ஹவ் கான் another nice blast. என்னவோ அது மொத்தம் வேஸ்ட். சரி, வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஏதாவது சொல்வீங்க நாளைக்கு வேற என்ன நடந்துச்சு? இல்ல இன்னைக்கு என்ன கட் பண்ணிட்டாங்க காட்டாம ஷூட் பண்ணி? அபி அவர் வருவாரா? இல்ல போன் எடுக்கல, நான் ட்ரை பண்ணேன். மார்னிங் தான் தெரியும். சரி, ஓகே கைஸ். ஓகே தாத்தா. ஓகே ரெஸ்ட் தாத்தா. எடுங்க. குட் நைட். குட் நைட். பாய். குட் நைட். பை 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 பை. தாத்தா. எஃப்ஜே லெட்டர் டு கம்முதுனாங்க. என்ன எழுதுறான் எஃப்ஜே? எப்பவுமே லிவிங் ஏரியாவுக்கு லேட். பிக் பாஸ் லாஸ்டா தான் வருவாரு. எல்லாத்துலேயும் ரூல்ஸ் போட்டா இவர் மட்டும் அதோட நின்றுச்சு. அதுக்கப்புறம் கை வந்துருச்சு. கம்ப்ளைண்ட் லெட்டர். இல்லை டாஸ்கே ஆடல, நீ என்னடா சொல்றேன்ருவாங்க. தம்பி டே ஃபுல்லா தூங்கிட்டு இருக்க, நீங்க இந்த லெட்டர் எழுதலாமா அப்படின்னு. அப்படிதான் கேட்க போறாங்க. விஜய் சேதுவே சொல்லிட்டு போயிட்டாரு, பொழுதன்னைக்கு நான் அதிகமா நாய் குறைச்சது உனக்கு தான்ட்டு ஓரமா போடான்ட்டுருவான் அவன். உண்மைதானேங்க. ஃபுல்லா இது முதலே சொல்லிட்டு இருக்காங்க. திவாகர் தான் சொன்னாரு, எப்போ பாரு தூங்கிட்டே இருக்க. உடனே அதுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் சேதுவே சொல்லிட்டாரு, இப்போ என்ன விஜய் சேது அடிக்க போறாங்களா? எஃப்ஜே கமருதீனுக்கு எனக்கு தெரிஞ்சு எழுதுனா நீ மட்டும் தான் லவ் ட்ரையாங்கிள் பண்ணுவியா? நானும் பண்றேன் பாருடா நாளைல இருந்து. தலையை வர்றாங்கடா. இருங்க, அவங்கள தூக்கணுமே. இருங்க வருங்க. வேணாம். நந்தினி பேசிட்டீங்கல்ல? நந்தினி பேசிட்டாங்க. நான் உங்களை மூவ் பண்றேன், லிசனர் மூவ் பண்றேன். திருப்பி என்ன நீங்க ரெக்வெஸ்ட் கொடுங்க, ஓகேவா? ஓகே ஷூர். நாளைக்கு எல்லா லெட்டரையும் படிச்சு காமிப்பான்னு தோணுது பிரதர். உங்களுக்கு தோணுதா? அதுதான் டாஸ்க். அதுதான் டாஸ்கா இருக்கும். படிச்சு யாருன்னு சொல்லுங்க அப்படிம்பாங்க. அதான் சொல்றேன், அப்படிதான் கண்டென்ட்டே இல்ல, சோ எழுத சொல்றாங்க. விக்னி பேசிட்டாங்களா? விக்னி பேசிட்டீங்களா? அந்த அமித் லெட்டரை வந்து இஷ்யூ வந்து நாளைக்கு எடுப்பாங்களா திருப்பி? அதுல இருந்து தானே இந்த மொட்டை கடுதாசியே பேஸ் ஆயிருக்கு. அது நான் எழுதுனாங்களே, அதுக்கு தான் திருப்பி அத முடிச்சு விட்டுட்டாங்களே, அதை எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா தான் இப்ப எல்லாரும் மொட்டை கடுதாசி எழுதி நீங்க அடிச்சுக்கோங்க. ஒரு மொட்டை கடுதாசிலே இவ்வளவு சண்டை வந்ததா? ஓகே, அப்ப எல்லாரும் மொட்டை கடுதாசி எழுதி அடிச்சுக்கோங்கன்றாங்க.
இந்த டாஸ்கே வீக்ல கொடுத்திருந்தா அதோட அந்த ஸ்கூலோட பிக் பாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். அதான் பிக் பாஸ் நினைச்சிருக்காரு, ஐயோ இது தெரியாம போச்சேடா, இதே வீக்லி டாஸ்கா வச்சிருப்பேன் அப்படின்னு போன வருஷம் வச்சாங்கல்ல அந்த மாதிரி. அக்கா நாளைக்கு கண்டென்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இதை வச்சிருக்காங்க. அப்புறம் நாளைக்கு கண்டென்ட் கேப்டன்சி இப்போ இன்னைக்கே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க, டாஸ்க் பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாளைக்கு கண்டென்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? அதுக்கு தான் இந்த டாஸ்க் கொடுத்துருக்காங்க. நான் சொல்றேன்ல, ஆனா கொடுமைங்க, நாளைக்கு கண்டென்ட்டுக்கு சனிக்கிழமை ரெடி பண்றாங்க பாருங்க. வேற வழியில தெரியல அது அதான்றாங்க. வீக் ஃபுல்லா கண்டென்ட் இல்ல. நான் சொல்லல, வேற வழி தெரியல. பார்வதிக்கு நீங்க இங்க போட்டீங்க, சண்டே வரல. பிரஜன் சாண்ட்ராவையும் திவ்யாவையும் அடிச்சாச்சு போன வாரமே, வாயே திறக்கலாங்க. இப்ப அப்படின்னா மிச்சம் இங்க எந்த லட்சணத்துல இருக்கேன்னு பாருங்க. இந்த மெயின் 4 பேர் தூக்கி விட்டுருங்க, மிச்சம் என்ன பண்ணீங்கடா போ மொத்தம் வரமும் கேட்டா கண்டென்ட் இல்லைங்க, கண்டென்ட்டே இல்லைங்கன்றாங்க. அவ்வளோதான் இவங்க, அவ்வளோதான் இந்த வாரன்றேன், இந்த கும்பல் அவ்வளோதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக்சுவலா அவங்க சொன்னது கரெக்ட். அது டாஸ்க் அவங்க தப்பா புரிஞ்சிருக்காங்க. யாருக்கு உண்மையாவே டாஸ்க் ரெஜிஸ்டர் பண்ணல நாட்டி ஸ்டூடெண்ட்ஸ்னா இந்த கதையே வேற, டோட்டலா வேற. இது ஆக்சுவலா இது யாருக்குமே புரியல, வியானாவை தவிர. இல்ல ப்ரோ, அது உங்களுக்கு கூப்பிட்டே சொல்லியிருக்காங்க சரியா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. அப்புறம் டீச்சர்ஸை உள்ள கூப்பிட்டு நீங்க வந்து அவங்க மேல கோவப்படக்கூடாது, நீங்க சாந்தமா இருக்கணும், அவங்க என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து ஒத்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்ற போது அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லல, ஆனா இவங்க சொல்லியிருக்காங்க போது ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரீம் போக தான் பார்ப்பாங்க, அப்போ இஷ்யூஸ் வரும் தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் நல்ல ஸ்டூடெண்ட்டு, நான் வந்து வாயில வரல சவள கடிக்க தெரியாத student. ஓவரால் அதேதான். ஓவரால் அதுக்கு அது கான்செப்ட் என்ன தெரியலங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு. ஓவரால் கான்செப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஏஜ்ல இருக்கவங்க இப்படிதான் இருப்பாங்க. ரொம்ப அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் டீச்சர்ஸ் வந்து ஒரு அடிக்கிறதோ இல்ல அவங்க ஒரு கை வைக்க அந்த மாதிரி திட்டுறதோ இல்லாம அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றத சேலஞ்ச வந்து ஓவராலா ஒரு மாரல் மாதிரி சொல்லணும் தான் அவங்க ட்ரை பண்ணிருக்கானுங்க. அதை எவனுமே ஒழுங்கா புரிஞ்சுக்கல. அதுதான் அந்த நாட்டி ஸ்டூடெண்ட் வார்த்தையை விட்டுட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா யாருக்குமே எல்லாருமே முழிக்கிறாங்க சொல்லும் போது, இந்த வார்த்தை இருந்துச்சான்ற மாதிரி. விக்ரம்லாம் வந்து கேஸ கேட்கும்போது எனக்கு இருந்தா நான் ஏதோ 10 மடங்கு பண்ணிருப்பேன்லாம் சொல்றான். அது பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனா இல்ல ஆனா அந்த ஆக்சுவலா வார்த்தையை வந்து பத்தி பிக் ஷாக் பாஸ் ஆன வந்து மாதிரி இருக்கு. நாங்க உள்ள சொன்னதை வந்து உங்களோட வச்சுக்கோங்க, வெளியில சொல்லாதீங்க, லெட் தம் பி கிட்ஸ்னாரு. அப்போ வந்து இட்ஸ் அப் டு த ஸ்டூடெண்ட்ஸ் டு பி கிரியேட்டிவ் தானே தவிர இது யாரும் வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டாங்க நீங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு. ஓ, அது டாஸ்க் லெட்டர்ல வரலையா? ஆஹா இல்ல டாஸ்க் இல்ல இல்ல லெட்டர்ல ஆஹா இல்ல இல்ல. ஓகே, ஜான்வரி பேசுங்க, அதுக்கப்புறம் பிரகாஷ் பேசுங்க. ஜான்வரி பேசிருங்க. இல்ல டாஸ்க் லெட்டர்ல வந்து எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் வந்து ஜஸ்ட் யூ ஆர் 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு குட் ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க, படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க, நாட்டி ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க. ஸோ எல்லாமே மிக்ஸா இருக்கும். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் வந்து பட் ஆனா டீச்சர்ஸ்க்கு வந்து தே நோ தட் வெரி வெல். பிகாஸ் டீச்சர்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாலும் யூ ஹாவ் டு பி பொலைட் அப்படின்னு தான் சொல்லி தான் அமிச்சாங்க. ஸோ that opportunity, what I felt is Viana took that opportunity and she was like, I will do the most and she did the most. ஓகேங்களா? பட் ஆனா on the other side பாத்தீங்கன்னா லைக் ஈவன் திவ்யா, சாண்ட்ரா, அவங்களாம் என்னமோ ஜஸ்ட் ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தே ஆர் லைக் வாட், ஐல் பி அ குட் ஸ்டூடெண்ட்ன்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ரம்யாலாம் ரொம்ப குட் ஸ்டூடெண்ட். அரோராவும் வந்து எஸ் ஷி எக்ஸ்பிரஸ்ட் ஹர் டேலண்ட், பட் ஷீ டிட் நாட் மேக் எனி நாட்டி திங்ஸ்ன்ற மாதிரி இல்ல. கமருதீனும் அதே மாதிரிதான். அதுக்கப்புறம் அவர் பேர் என்ன, இவர் வினோத், அவர்லாம் வந்து நான் வந்து சொல்றது சும்மா சும்மா அங்கங்க கவுண்டர்ஸ் போட்டிருந்தாரே தவிர அந்த நாட்டினஸ்ன்னு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணவே இல்லை. விக்கல்ஸ் வந்து எஸ், அது எப்படி சொல்றது, வியானாவோட கொஞ்சம் இது பண்ணாரு. மத்தபடி அவர் என்ன நாட்டினஸ் பண்ணாருன்னு ஆக்சுவலி எனக்கு சீரியஸா தெரியல. ஸோ லைக் அந்த ஹோல்லயே அவதான் வந்து, ஏன்னா டீச்சருக்கு வந்து டார்ச்சர் டு த கோர் கொடுத்தா, எல்லாமே எக்ஸ்ட்ரீமா பண்ணா, அந்த எக்ஸ்ட்ரீம்கான பனிஷ்மெண்ட்டும் அவளுக்கு கிடைச்சது. ஏன்னா அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல எல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஷீ டிட் தட். ஆனா இவங்க வந்து தூக்கி ரம்யாக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு அதான் ஆக்சுவலி திஸ் வாஸ் அ குட் கொஸ்டின், தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். பிகாஸ் த டீச்சர் டசன்ட் லைக், தே வேர் லைக் சோ பார்ஷியல் அண்ட் தே கேவ் இட் ரம்யான்னு. பட் இன்னைக்கு ஷோல ஐ ஃபெல்ட் இட் லைக் எஸ், வியானா நீடட் திஸ்ன்ற மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலி தோணுச்சு. பிகாஸ் earlier she was playing really well, and even in this task she played really well. But like like I do not know whether she have feelings for him or not, but for sure this guy is playing with her, and I do not know whether she knows that or not. So I felt like she needed this kind of ஒரு எப்படி சொல்றது, ஒரு warning மாதிரி. So at least next week onwards she should only focus on the task and she should play like an individual player.
so that like her graph will grow. Like how Paru is doing, likewise Paru, Divya, Sandra, இவங்க எல்லாருமே they can perform really well, but somewhere like they were deep down. அதே மாதிரி வந்து எனக்கு சீரியஸா பிரஜனுக்கு ஏன் வந்து பெஸ்ட் டீச்சர் கொடுத்தாங்கன்னு எனக்கு வந்து சீரியஸ்லி என்ன பொறுத்த வரைக்கும் பிரஜனோட இன்ஃபேக்ட் அமித்தே நல்லா பண்ணாரு. பிகாஸ் அமித் வாஸ் த ஒன் who had that chaos with Vienna, and then he got like and then he bounced back, and then he had a play with Paru. அந்த மாதிரிலாம் வந்து he did something different. பட் இவர் வந்து ஒரு சாதுவான பிரின்சிபலா இருந்தாரு. அப்புறம் 2வது நாள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாரு. 3வது நாள் பயங்கர ஸ்ட்ரிக்ட், அவ்வளவுதான். சோ அவர் என்ன டிஃபரெண்டா பண்ணாருன்னு லைக் I couldn't find anything. Correct me if I'm wrong. ஹலோ, நான் பேசுனது கேட்டுச்சா? கேட்டுச்சு இல்ல, நான் சொன்னது ஏதாவது தப்பு இருந்தா கூட ப்ளீஸ் யூ கேன் ஷேர் யுவர் ஃபீட்பேக். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நோ இஷ்யூ. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வாட் ஐ ஃபெல்ட். ஏன்னா அந்த கேம் நடந்த போது இது எல்லாமே இருக்கு. அண்ட் இங்க ஆப்வியஸ்லி இந்த ஷோவே ரொம்ப இது இருக்கு. ஆனா நான் ஒரு மெயினான ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். பிகாஸ் ஐ சா Rasigan post and I believe I saw Abhi post saying that Adire is going to come back tomorrow. Is it real or you Yes. guys are just No, she's coming to wild card. அவங்க உள்ள ஆல்ரெடி போயாச்சுன்றாங்க. போயாச்சு wild card போயாச்சு. என்ன எத்தனை நாளைக்கு இந்த ஷோ நடக்கும்? 150. அதுதான் நான் கேட்டேன். சரி, அப்ப ஏன் இப்ப ஒன்லி வை ஆதிரை, வை நாட் பிரவீன், வை நாட் பாவம் நம்ம அரோராக்கு துஷார் பாவம் அவங்களும் ஃபிளேம்ஸ் எல்லாம் பாவம் இருக்காங்க. ஏன் அவங்க எல்லாரும் ஏன் அனுப்பல? வை ஒன்லி ஆதிரை? இப்போ ஃபர்ஸ்ட் ஆதிரை அனுப்புவாங்க. இல்லங்க, ஃபர்ஸ்ட் ஆதிரை அனுப்புவாங்க. ஒன்னு பிக்கப் ஆகலன்னா நெக்ஸ்ட் 20 டேஸ்ல வந்து வாட்டர் மில்லன் அனுப்புறாங்க. அப்பயும் பிக்கப் ஆகல அப்படின்னா பிரவீன் அனுப்புறாங்க. ஸோ இப்படி எவிக்ட் ஆனவங்களாம் ஒருத்தரை அனுப்பி அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்போ அவங்களுக்கு ஷோ முடிக்கணும்னு தோணுதோ அப்போ முடிச்சிடுவாங்க. அது வரைக்கும் இவங்க எல்லாருமே வந்து பார்வதி கூட எப்படி சர்வைவ் ஆகுறாங்க அப்படின்றது இந்த ஷோவே. அதுக்கப்புறம் ஃபைனலா வின்னர் ஆவாங்க ஒருத்தங்க. டே 1 நோக்கி போறாங்க. ரிவர்ஸ் டே 1 நோக்கி போறாங்க. சோ வந்து பார்வதி, கம்ருதீன், அரோரா இந்த ட்ரையாங்கிள் நீங்க பார்த்தே ஆகணும். அடுத்தது எஃப்ஜே, வியானா, ஆதிரை இதையும் நீங்க பார்த்தே ஆகணும். அத ஸ்கொயர் ஆக்கி துஷாரியும் உள்ள அமிச்சிட்டீங்கன்னா பார்வதி. எக்ஸாக்ட்லி அதுதான் நான் சொல்றேன். இல்ல ஸ்கொயர் ஆனா எங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் பிடிக்கல, கொஞ்சம் ஸ்கொயர் ஆக்குங்கன்றாங்க. ஸ்கொயர் வந்து எங்களுக்கு பிடிக்கல, சேனலுக்கு ட்ரையாங்கிள் தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு நோட்ஸ்ல எல்லாம் ஃப்ளேம்ஸ்ல நாளைக்கு ஸ்கொயர் ஆக சொல்லுவா. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பென்டகன் ஆக சொல்லுவீங்க. தேவையா உங்களுக்கு? அப்ப பென்டகன் வாட்டர் மெலன் இறக்க போறீங்களா? இல்ல, ஆர்வம் புரியுது. வெயிட் பண்ணுங்க, ஒரு 20 டேஸ் அனுப்புறோம். இவ்வளவு நாள் இல்ல ஆதிரை அனுப்ப சொல்லி கிட்டத்தட்ட 25 நாளா இங்க ஒருத்தர் போராடிட்டு இருந்தாரு, ஸ்பேஸ்லயும் ட்வீட்லயும். அடுத்த போராட்டத்தை வாட்டர் மிலனுக்காக தூக்குங்க. நாளையில இருந்து ரசிகன், நாளையில இருந்து வாட்டர் மிலன் போஸ்ட் போட ஆரம்பிங்க. இல்ல நாளைக்கு நம்ம தான் வந்து நாம ஜெயிச்சிட்டோம் மாறான்னு சொல்லி நான் வந்து ஸ்பேஸ் ரன் பண்ணோம். ஆஃப்டர்நூன் ஸ்பேஸ் பேர் இப்பவே நான் சொல்லிட்டேன். சூப்பர், நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. ஆதிரை நான் வந்து நான் ஜெயிச்சிட்டேன். நான் வந்து நீ வேணா இங்கிலீஷ்ல நீ ஏன் இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு வைக்க கூடாது? இல்ல நாங்க ஜெயிச்சிட்டோம் மாறாக்கே போயிரோம். அது கூட உங்களுக்கு ஒரு கனெக்ட். ஒரு மாசமா ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேங்க. நவம்பர் 1 போஸ்ட் போட்டுருக்கீங்க சரியா? என்ன ஹரிஸ் ப்ரோ அந்த டாபிக் வைக்கணும் அவ்வளவுதானே. சேன் ப்ரோட்ட சொல்லிடுவோம். சேன் ப்ரோ அந்த டாபிக் ஹரிஸ் ப்ரோ இன்னொன்னு யோசிச்சீங்களா? இன்னைக்கு வந்து டைட்டில் வின்னரோட வந்து அனில் தான் வந்து உள்ள ஸ்கிரீன் ஸ்பேஸ் அதே ஆக்கிபை பண்ணது. பாத்தீங்களா இல்லையா? எஸ், எல்லா ஏரியாலயும் நம்ம பசங்க தான். என்ன சவுண்ட் பாத்தீங்களா உள்ள? கீச்சு டாபிக் வருது வேணாம். ஓஹோ, அப்படி போறீங்களா? இல்ல ஆக்சுவலி யாரோ ஒருத்தர் சொன்னாங்க மார்ச் மாசத்துல வந்து சம் அல்டிமேட்டா சம்திங் இஸ் கோயிங் டு கம். சோ அது வரைக்குமே இந்த ஷோ ரன் பண்ணலாம். அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்கங்க. இந்த ஷோவே நல்லா போதும். ஏன்னா விடிய 4 மணி 5 மணி வரைக்கும் எல்லாரும் கண்டென்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் இனி எத்தனை சீசன் தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. சீரியஸாவே கேன்சல் பண்ணிட்டாங்களா என்ன அல்டிமேட்? இல்ல ப்ரோ, எதையாவது சொல்லுங்க. எதையாவது உண்மையா சொல்றீங்க? எதை காமெடி நாங்க சொல்றதே நாளைக்கு நடந்தாலும் நடந்துட்டு இருக்கு சரியா? இப்ப பாரு அபி சொல்லிட்டு போயிட்டாங்க, இது கூட நல்ல ஐடியாவா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் சொல்லுவாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணான்னு நினைக்கிறோம். 105ல இருந்து 150 டேஸ் சொல்றோம்.
இதெல்லாம் ஒரு நம்பி கான்ட்ராக்ட் யாரும் எக்ஸ்டெண்ட் கொடுத்துருந்தாங்க. பண்ணிடாதீங்க. கேட்டுக்கிட்டு இருந்தா கொஞ்சம் அமைதியா இருங்கயா. எப்போ சீக்கிரம் வேணா நல்லா முடிச்சு தான் விடுங்கயா. நாங்க வேணா ஹரிஷ் ஆளுக்கு ப்ரோ 10 ரூபாய் அனுப்புறோம். ஹரிஷ் ப்ரோ நல்லா இல்ல தான் இருக்கு ஆக்சுவலி விக்ரம். யாரும் வந்து அமித்துக்கு வந்து லெட்டர் எழுதினாங்கன்னு ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஈதர் பொங்கல் ஆர் ரிப்பப்ளிக் டே அப்படின்லாம் வந்து போட்டிருந்தது. ம். அன்டில் தட் யூ சி இன் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது அப்படின்னு அவருக்கு லெட்டர் வந்ததுன்னு சொல்லியிருந்தாரு. அந்த ம். ஏதோ ஒரு ஐ saw some videos. அது So வந்து I was so இல்ல பொங்கல் அவங்க பொண்ணு பொங்கல் எழுதியிருந்தாங்களே அங்கதானே. அந்த கிரீட்டிங் ம். கார்டுல பொங்கல் அங்கதானே. இல்ல பொங்கல் இஸ் கரெக்ட். பட் ரிப்பப்ளிக் டேனா அது இட்ஸ் லைக் எண்ட் ஆஃப் ஜான் ஆகுது இல்லைங்களா? ஒருவேளை எக்ஸ்டெண்ட் பண்ணா ஆஹ் அதுக்குள்ள கூட அமி இருந்துருவாங்கன்னு அவங்க பொண்ணு எழுதியிருக்கோம் விடுங்க. இல்ல அமித்துக்கு அந்த டோரை ஓபன் பண்ணி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அமித் இப்படி விளையாண்டீங்கன்னா வின் ஆயிருவீங்க அமித் அப்படின்னு கத்தனா கூட அவர் அதை கேட்க அப்ப கூட அவர் அதை பண்ண மாட்டாரு. அதனால எந்த யூஸும் கிடையாது. ஆக்சுவலா இதுல உண்மை என்னன்னா கொண்டாட்டம் யாருக்கு இதுல அப்படின்னு கேட்டா இது வந்து இதை வச்சு கண்டென்ட் போடுற நபர்களுக்கு தான். ஏன்னா இது வந்து ஜனவரியில முடியுதா, ஜனவரியில முடிஞ்சு பிப்ரவரி 1 மாசம் தான் கேப் இருக்கு. மார்ச்ல வந்து அல்டிமேட் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் அது அப்படியே போயிடும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அடுத்த சீசனுக்கான கண்டஸ்டன்ஸ்லயா யார் யாரு உள்ள போறா அப்படின்ற நியூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிரும். அப்படியே அடுத்த சீசனுக்கு போயிடும். ஸோ வந்து இன்னொரு 2 வருஷத்துக்கு பிக் பாஸ் கண்டென்ட் போடுறவங்கள கையிலேயே பிடிக்க முடியாது. 2 இயர்ஸ்க்கு அதாவது கண்டென்ட் யாரையோ உங்களை சொல்ற மாதிரி சொல்லிக்கிறீங்க. சொல்றீங்களே ப்ரோ. அவரே அவருக்கு சொல்லிக்கிறாரு. நான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு. யாரோ எவ்வளவு கண்ணாடிக்கு அது அதேதான். ஏங்க ஓகே. நான்லாம் போடுறது பிரகாஷ் கண்டென்ட்டாங்க. ஒரு நாளைக்கு 2, 3 வீடியோ போடுறேன். 10, 15 வீடியோ போடுறவன நான் காட்டவா பாக்குறீங்களா? சரி 15 சரி, வீடியோ. அவங்க 2 பேர் ரொம்ப அதை ஹேண்ட் ரைஸ் விடுங்க. பண்ணிருக்காங்க. முடிச்சிட்டோம் இன்னொன்னு விடுங்க. இன்னைக்கு ரசிகன் பாத்தீங்களா? ஒரே நிமிஷம். ரசிகன் ஒரு நிமிஷம். பிரகாஷ் பாவம் ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. மறந்தே போயிருவாரு நினைக்கிறேன் பேச வந்ததை. அவர்கிட்ட பேசிட்டு வரேன். பிரகாஷ் அதுக்கப்புறம் அசோக் பிரகாஷ், 2 அசோக், பேர் அப்புறம் மட்டும். ஜான்ஹரி. தேங்க்யூ அபி, தேங்க்யூ. இது ஆக்சுவலாக வந்து இப்போ எப்படி வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் வேணாவை மிஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் பிரஜினை மிஸ் பண்ணிட்டாங்க. அங்கே என்ன வந்து டாஸ்கில் வந்ததுன்னா பசங்க கிட்ட மட்டும் கனிவாக இருக்க வேண்டும். நீங்கள் வந்து பிரின்சிபல் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற மற்ற டீச்சர்ஸையோ இல்லை வார்டன்ஸையோ வந்து கேள்வி கேட்கலாம். அதை மறந்துட்டார் பிரின்சிபல். அவரும் என்ன பண்ணிட்டாரு, பசங்களை கூட சேர்ந்துக்கிட்டு பார்வதியை டார்கெட் பண்ணுறதுக்கு அவரும் வந்து துணை புரிஞ்சார் நிறைய இடத்துல. அதாவது என்னன்னா இப்போ அதை வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக சொல்லியிருக்கணும்னா இவரை வந்து இவர் விஜய்ஸ் அவரும் புரிஞ்சுக்காம தான் பேசுறாரு. ஏன்ப்பா அசிஸ்டன்ட் வார்டன் ஏன்ப்பா போய் கேட்கணும் பிரச்சனை நடக்கிற இடத்துல? வார்டன் அவங்களுக்கு மேலே இருக்காங்க, அவங்களுக்கு மேலே பிரின்சிபல் இருக்காங்க. அவங்கெல்லாம் கேள்வி கேட்காம நீ ஏன் அசிஸ்டன்ட் வார்டனை போட்டு அந்த கேள்வி ஏன் கேட்டாருன்னு தெரியல. அப்போ அவருக்குமே டாஸ்க்கு புரியல. அதுதான் உண்மையாக இருந்திருக்கு. அப்படி பார்த்தா வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸில் இவர் தான் பிரஜன். அவர் தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர். ஏன்னா வந்து பட்டையை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து திக்குவாயின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா த்ரூ த டே வந்து திக்குவாய் மாதிரி பேசிட்டு இருந்தார். அப்புறம் செகண்ட் டே வந்து கோவப்பட்ட நான் வந்து திக்குவாய் ஆவேன். ஸோ எப்படின்னா அவருமே கேரக்டரில் இல்லை. அப்பப்போ வந்து ஒய்ஃப் வந்து கூட நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால வந்து அவர் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரே தவிர அவருக்கு கொடுத்தது என்ன ரீசனை சொன்னாங்கன்னா, நீங்கள் போன வாரம் வந்து ரொம்ப வந்து கோபமாக இருந்தீங்க, இந்த வீக் வந்து அப்படியே அமைதியாகிட்டீங்க. அது கிடையாது. இல்லை டாஸ்கில் பிரின்ஸிபலாக இருக்கணும். பிரின்ஸிபல் வந்து அந்த ஸ்கூலை வந்து வழி நடத்தணும். அவர் கீழே தான் வந்து அவருக்கு ரூமே வந்து பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் தான் இருக்குது. அந்த மேபி அந்த ஹாஸ்டல் பக்கத்தில் தான் இருக்கணும் போது அவர் தானே வந்து எல்லாத்தையுமே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கணும், பார்த்துருக்கணும், கேட்டிருக்கணும். அவர் அதை கேட்கவே இல்லை. அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க. மேபி அதை கேட்பாரான்னு தெரியல விஜேஎஸ் நாளைக்கு, தெரியல, பார்ப்போம். தேங்க்யூ. ஓகே, அசோக் பேசிடுங்க, அதுக்கப்புறம் ஜனவரி பேசுங்க. ஓகே. ஆக்சுவலாக நானும் ஸ்கூல் டாஸ்க் பற்றி தான் பேசணுங்க. ஆக்சுவலாக இது வந்து ஸ்கூல் டாஸ்க் ஸ்பாயில் பண்ணதே வந்து நான் பிக் பாஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக கன்வே பண்ணதே வந்து ரொம்ப தப்பாக கன்வே பண்ணாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஆக்சுவலாக நான் 24/7 அது கொஞ்சம் லைட்டாக பார்த்து மேக்ஸிமம் 10 hours அது மாதிரி கிட்ட பார்த்தேன். ஒரு 2-3 டைம் அந்த சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் நாட்டியாக போகும்போது இந்த 12th ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒரு 2 டைம் கிட்ட சொல்லியிருந்தாங்க. அனௌன்ஸ்மெண்ட்டாக டீச்சர்ஸ் சொன்னாங்களோ அது கன்ஃபார்ம் தெரியல. பட் அது 2-3 டைம் சொன்னாங்க. அந்த வியானா கேரக்டர் கொண்டு போனது அது ஸ்பாட்லைட்டுக்காக கொண்டு போனது. அவள் வந்து இதுக்காக கொண்டு போனா 12th ஸ்டூடெண்ட் இப்படி பண்ணவே மாட்டாங்க. ஒன்று இவங்க விஜிஎஸ் கேட்ட கொஸ்டின் மட்டும்தான் எனக்கு தப்பாக தோணுது.
நாட்டின்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணல. டீச்சர்கிட்டயும் சொன்னாங்க, அந்த டீச்சரும் வந்து மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கம்ப்ளீட்டா டாஸ்க்கை ஸ்பாயில் பண்ணதுன்னா நான் பிக் பாஸ் மட்டும் தான் சொல்லுவேன். கன்வே பண்ணது ரொம்ப தப்பு. அப்புறம் 12th ஸ்டூடெண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு அவன் விக்ரம் பண்ணதுன்னா ஒரு சைக்கோத்தனமான ஒரு இது. ரொம்ப ஓவர் டோஸா இருக்கு. அவன் வர வர இனிமே அப்கமிங் ஃபுல்லாவே இந்த ஓவர் டோஸ் மட்டும்தான் கொண்டு வந்துட்டே இருப்பான். ரொம்ப திணிக்கிறான் நம்ம கிட்ட. பெர்ஃபார்ம் பண்றேன் நம்மளே ரொம்ப திணிக்கிறான். ரொம்ப ஓவர் டோஸேஜா இருக்கு. ஒரு 2-3 டைம் பண்ணாவே கூட ஓகே, அவன் தனியா தெரியும், அவ்வளவுதான். மற்றபடி இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர்லாம் ரம்யா அவங்க பர்ஃபார்மே பண்ணல. ஆக்சுவலா இந்த பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கியூட்டா பண்ற மாதிரி எல்லா டைமும் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பர்ஃபார்மே பண்ணல. அது கொஞ்சம் பிரஜின் ஓகே. பிரஜின் வந்து ஒரு மீடியம், ஒரு செகண்ட் பிளேஸ் அது மாதிரி தான் வருவாங்க. பட் பெஸ்ட் பர்ஃபார்மரா வர மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலா அந்த ஸ்கூல் டாஸ்க் ஸ்பாயில் பண்ணது பிக் பாஸ் மட்டும்தான். ஆனா அந்த விஜயஸ் கேட்ட கொஸ்டினும் தப்பு. வியானா பெஸ்ட் பர்ஃபார்மர் நாட்டின்னு சொன்னதால் மட்டும்தான் பெஸ்ட் பர்ஃபார்மர். அது சொல்லியிருந்தா, ஆனா கண்டிப்பா நாட்டின்னு சொல்லியிருந்தா டாஸ்க்கும் ஸ்பாயில் ஆயிருக்கும். இவங்க ஏதாவது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பண்ற மாதிரி பண்ணி ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் இதை வந்து வியானாவும் சொல்ல முடியாது. அந்த நாட்டின்னு கேட்டதுனா மட்டும்தான் வியானா சொல்ல முடியும். ஆனா டாஸ்க்கை ஸ்பாயில் பண்ணதுன்னா பிக் பாஸ் தான்.